Hi friends, நான் உங்க CA நண்பு. வெல்கம் டு CA Bros. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் மேரத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு மேரத்தான். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா EPS முடிச்சிருப்போம், கன்சல்டேஷன் முடிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுற இன்னொரு சாப்டர் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன். ஓகேவா? அதாவது கன்சல்டேஷனும் அமால்கமேஷனும் கொஞ்சம் சிமிலர் மாதிரி இருக்கும். பட் என்னன்னா ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அங்கேயும் ரெண்டு பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணுவோம், ஹோல்டிங் சப்சிடரின்னு சொல்லிட்டு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ட்ரான்ஸ்ஃபரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன டிஃப்ரென்ஸ்? அங்கேயும் ஆட் பண்ணுறோம், இங்கேயும் ஆட் பண்ணுறோம். அமால்கமேஷன் என்னது, கன்சல்டேஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி சொல்றது? ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டு ஒரு கோர் கான்செப்டை கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்பதான், ஏன்னா வந்து சில டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சல்டேஷன் சாப்டர் அமால்கமேஷன் சாப்டர் குழப்பிப்பாங்க. ஓகேவா? அமால்கமேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அமால்கமேஷன் இருக்கு, அதையும் சம்டைம்ஸ் குழப்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெளிவாக ஃபர்ஸ்ட் அமால்கமேஷன்னா என்னது, கன்சல்டேஷன் என்னது, அதுவும் இது என்ன டிஃபரன்ஸ், அமால்கமேஷன்ல என்ன டைப் இருக்கு, அமால்கமேஷன் சாப்டர்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அமால்கமேஷன் நீங்க லிட்டரா இப்ப நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்க, இல்லைன்னா இதோட தமிழ் மீனிங் தேடுறீங்கன்னா என்ன வரும்னா அமால்கமேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒன்று சேர்றது. ஓகேவா? கன்சல்டேஷன் உங்களுக்கு தெரியும், அதுவும் ஒன்று சேர்றது தானே சார். ஹோல்டிங்கும் சப்சிடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கன்னா, கன்சல்டேஷன் சாப்டரில் ஓனர்ஷிப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க, கன்சல்டேஷன் சாப்டரில் ஓனர்ஷிப் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனே தான் பண்ணிட்டு இருப்பான். பிஸ்னஸ் ஐடென்டிட்டி மாறாது. ஓகேவா? பிஸ்னஸ் மாறாது, ஓனர்ஷிப் மட்டும் தான் மாறும். பட் அமால்கமேஷன் சாப்டரில் பிஸ்னஸே நம்ம வாங்கிடுவோம், ஓனர்ஷிப்பை மட்டும் வாங்க மாட்டோம், பிஸ்னஸே வாங்கிடுவோம். சரி, என்ன சார் அது ஓனர்ஷிப் பிஸ்னஸ்னு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேங்கண்ணா. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது, ஜியோ கம்பெனி இருக்குது. ஓகேவா? ஸோ அசியம் ரிலையன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது, காசு போட்டு ஜியோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? ரிலையன்ஸோட பிஸ்னஸ் என்னதுன்னா ஆயில் பிஸ்னஸ், ஜியோவோட பிஸ்னஸ் என்னதுன்னா டெலிகாம் பிஸ்னஸ். ஓகேவா? ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் வாங்கிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% ஓனர்ஷிப்பே வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா. 100% ஓனர்ஷிப் வாங்கிடுச்சு. ஆனால் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறான், நீ ஒரு தனி கம்பெனியாக இருந்துக்கோ, நீ ஒரு தனி பிஸ்னஸ் பண்ணிக்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ பிஸ்னஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை என்கிட்ட கொடுத்துரு. பட் என்னதுன்னா உன்னோட எப்படி சொல்கிறது பிஸ்னஸ் டிசிஷனு, நீ எப்படி பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதுவும் தலையிட மாட்டேன். எனக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, உனக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஆனால் என்னதுன்னா உனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறேன், நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஓனர்ஷிப் கொடுக்குறேன். ஸோ ஓனர்ஷிப் வாங்கிட்டு நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ தனியாக பண்ணிக்கோ, நான் தனியாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும்னா, ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஓகேவா? எல்லா வருஷமும் ரிலையன்ஸ் கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ, ரிலையன்ஸ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளோ, அவனுக்கு எவ்வளோ தூரம் அசெட் லைபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபினான்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணுவான். அதே மாதிரி ஜியோ கம்பெனி என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு எவ்வளோ தரம் ப்ராஃபிட் வந்திருக்கு, இவனுக்கு எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்று கிரியேட் பண்ணுவான். ப்ளஸ் இது ஒரு ஃபினான்ஷியல்ஸ்க்கான இது ரெண்டாவது ஃபினான்ஷியல்ஸ், ப்ளஸ் மூணாவது ஒரு ஃபினான்ஷியல்ஸ் நடக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ரிலையன்ஸுக்கு கீழே தானே ஜியோ வருது. இந்த ஜியோவையும் சேர்த்துனா ரிலையன்ஸ் கிட்ட டோட்டலாக எவ்வளோ தரம் ப்ராஃபிட் வரும், இந்த ஜியோவையும் சேர்த்துனா ரிலையன்ஸ் கிட்ட எவ்வளோ தரம் டோட்டலாக வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் எஸ்எஃப்எஸ் ப்ளஸ் எஸ்எஃப்எஸ். ஓகேவா? தட் மீன்ஸ் கன்சல்டேஷன் சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபினான்ஷியல்ஸ் தான் பார்த்தோம். தட் மீன்ஸ் ஒரு இடத்துல பேரண்ட் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, ஜஸ்ட் ஓனர்ஷிப் மட்டும் வாங்கிக்கிட்டு மற்றபடி எல்லா ஐடென்டிட்டியும் நீ வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ, நீ தனியாகவே வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கோ, நீ தனியாகவே ஒரு பேர் வச்சுக்கோ, நீ ரிலையன்ஸ்னு பேர் வச்சுக்க தேவையில்ல, நீ ஜியோனே பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா. அதுக்கு என்ன அர்த்தம், நான் பிஸ்னஸை வாங்கலை, ஜஸ்ட் ஓனர்ஷிப்பை மட்டும் தான் வாங்கிக்கிறேன். பிஸ்னஸ்க்குன்னு தனி நேம் இருக்குது, பிஸ்னஸ்க்குன்னு எப்படி சொல்கிறது தனி ஐடென்டிட்டி இருக்குது, பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஃபினான்ஷியல்ஸ் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ஜியோ பிஸ்னஸ்னு சொல்லிட்டு தனியாக ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காசு போட்டு நான் ஓனர்ஷிப்பை மட்டும் வாங்குறேன்னா கன்சல்டேஷன் சாப்டர் அப்ளை ஆகும். இதே நான் ரிலையன்ஸுக்கு நான் ஒன்று இது சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜியோ கம்பெனி இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது. ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி எப்படி ஜியோவோட 100% ஓனர்ஷிப் வாங்கினாலும் ஜியோ என்ன பண்ணுறான், 100% ஓனர்ஷிப் வாங்கிடுறான். ஓகேவா? வாங்கிட்டு பிஎஸ்என்எல் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு பிஎஸ்என்எல், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து திறமை இல்லை,
எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருக்குது, எனக்கு தான் நிறைய எப்படி சொல்கிறது செல்வாக்கு இருக்குது, நிறைய பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, நான் ஆக்ஷன் எடுத்துனா ஈஸியாக நிறைய டெண்டர்லாம் எடுப்பேன். ஸோ நீ என்ன பண்ணு, வாங்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை என்கிட்ட வித்துரு. அதாவது நான் ஓனர்ஷிப்பை மட்டும் சொல்லலை, வாங்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் என்கிட்ட வித்துரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 1000 டவர் இருக்குது, வாங்கிட்ட 500 டவர் இருக்குன்னா இதுக்கப்புறம் இந்த 1500 டவரையும் நான் வச்சுக்கிறேன். இதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு நெட்வொர்க் இன்டர்நெட்லாம் கொடுத்து நான் வந்து சம்பாரிச்சுக்கிறேன். நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ தயவு செய்து இந்த பிஸ்னஸ் விட்டு போயிடு, தயவு செய்து பிஸ்னஸ் விட்டு போயிடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அப்படின்னு ஒரு கம்பெனி மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தட் மீன்ஸ் ஜியோன்னு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு காசு கொடுத்துட்டு ஓனர்ஷிப் மட்டும் வாங்கல, பிஸ்னஸையும் வாங்கிடுது. பிஸ்னஸையும் வாங்கிடுது இந்த சென்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு பிஸ்னஸே இருக்காதுக்கண்ணா. இந்த பிஎஸ்என்எல் எங்கே போயிடுச்சு, ஜியோ கிட்ட போயிடுச்சு. ஓகேவா? பட் இங்கே அப்படி இல்லை. இவன் வந்து ரிலையன்ஸ் காசு கொடுக்குறான், நீ வந்து ஒரு சப்சிடரியாக நீ வந்து ஆப்ரேட் பண்ணிக்கோ, எனக்கு கீழே நீ ஒரு சப்சிடரியாக ஆப்ரேட் பண்ணிக்கோ, நீ ஒரு தனி பிஸ்னஸ், நான் ஒரு தனி பிஸ்னஸ். ரிலையன்ஸில் நான் என் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், ஜியோவில் நீ உன் பிஸ்னஸ் பார்த்துக்கோ அப்படின்னு ரிலையன்ஸ் சொல்கிறான். பட் செகண்ட் கேஸில் என்ன சொல்கிறான்னா, ஜியோ அப்படிலாம் இல்லை, நான் உனக்கு தனியாக ஆப்ரேட் பண்ண விட மாட்டேன், நான் பிஎஸ்என்எல் போர்டு வைக்க விட மாட்டேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா 500 டவர் வாங்கிட்டா இருக்க, 500 டவர் ஒன்றுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் மட்டும் கொடுத்தா போதாது, எனக்கு அந்த பிஸ்னஸே கொடு, பிஸ்னஸ் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிஸ்னஸே கொடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிஸ்னஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும், இவனுக்கு ஒரு ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இவனுக்கும் எந்த ஃபினான்ஷியல்ஸ் இருக்காது, இவனுக்கும் எந்த ஃபினான்ஷியல்ஸும் இருக்காது, தனியாக எந்த ஃபினான்ஷியல்ஸும் இருக்காது, காமனாக ஒரே ஒரு ஃபினான்ஷியல்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா 1500 டவர் வச்சு இவன் பிஸ்னஸ் பண்ணுற ப்ராஃபிட் எவ்வளோ, இவன் பிஸ்னஸ் பண்ணுற அசெட் லைபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் தான் கண்ணா இருக்கும். தட் மீன்ஸ் இன்கேஸ் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வாங்கல, ஓனர்ஷிப் மட்டும் வாங்குறான் அப்படின்னா வருஷம் 3 ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். SFS 1 அதாவது SFS ஆஃப் ரிலையன்ஸு, SFS ஆஃப் ஜியோ, அதாவது செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிலையன்ஸு, செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜியோ. மூணாவது என்னதுன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட் இதுவே நான் பிஸ்னஸே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தனியாக SFS இருக்காது, அவனுக்கு தனியாக SFS இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல 2 பிஸ்னஸ் இல்லை, ஒரே ஒரு பிஸ்னஸாக இருக்குது. அந்த ஒரே ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரே ஒரு SFS மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுதான் கண்ண டிஃப்ரென்ஸு. கன்சல்டேஷனுக்கு டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷனுக்கு டிஃப்ரென்ஸு. தட் மீன்ஸ் அமால்கமேஷன் என்னதுன்னா 2 கம்பெனி ஒன்றா ஆகும். ஓகேவா? மோஸ்ட்டாக இதை வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. அமால்கமேஷன் இஸ் நத்திங் பட் பிஸ்னஸ் பர்ச்சேஸ். இதே கன்சல்டேஷனில் என்ன நடக்கும்னா ஓனர்ஷிப் பர்ச்சேஸ். ஓகேவா? பிஸ்னஸ் பர்ச்சேஸ் வேறு, ஓனர்ஷிப் பர்ச்சேஸ் வேறு. ஓனர்ஷிப் பர்ச்சேஸ்னா நான் ஓனர்ஷிப்பை வாங்கிடுவேன், ஆனால் பிஸ்னஸை வாங்க மாட்டேன். பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு அடையாளத்தை நான் அவனுக்கு கொடுத்துருவான். அவன் தனியாக வந்து ப்ராஃபிட் பண்ணுவான், அவன் தனியாக ஃபினான்ஷியல்ஸ் பண்ணுவான். நான் 31 அதாவது மார்ச் 31 மட்டும் ஒரு ஃபினான்ஷியல்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அடிஷ்னலாக. அது பேர் தான் CFS. பட் இங்கே அப்படி இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, தனியாக ஆப்ரேட் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஆப்ரேட் பண்ணுவோம். 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். உனக்கு தனியாக ஐடென்டிட்டி, எனக்கு தனியாக ஐடென்டிட்டி இருக்காது. உனக்கு தனியாக SFS, எனக்கு தனியாக SFS இருக்காது. நம்ம 2 பேருக்கும் சேர்த்து காமனாக ஒரு FS தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சல்டேஷன் அண்ட் அமால்கமேஷன். ஓகே சார், அமால்கமேஷனுக்கும் கன்சல்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா, அமால்கமேஷன் நடக்கும் போது என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும், அமால்கமேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் அதாவது அமால்கமேஷனுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி போடுவோம். அதாவது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது என்ன டெபிட் பண்ணுவோம், என்ன கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும். அது ட்ரான்ஸ்ஃபர்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஜியோ தான். அதாவது யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் யார்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமால்கமேஷன் நடந்து போச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும், அமால்கமேஷன் நடந்ததுக்கப்புறம் எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AS 14. ஓகேவா? அமால்கமேஷனில் AS 14 சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம அந்த AS 14 சொல்கிறத 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு நிமிஷம். AS 14 என்ன சொல்லுதுன்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்லுது. ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா அமால்கமேஷனை நீங்கள் 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. அமால்கமேஷன் இஸ் நத்திங் பட் பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஓகே, பிஸ்னஸாக வாங்கிடுறாங்க. ஓகே, அமால்கமேஷனை பிஸ்னஸ் வாங்கிடுறாங்க. அந்த அமால்கமேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. அதாவது எய்தர் நீங்கள் பண்ண அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸாக இருக்கலாம், அதாவது இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ், அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸ் அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லை, நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சார், எதுக்கு சார் இந்த 2 டிஃப்ரென்ஸையும் படிக்கணும், 2த்துக்கும் தனித்தனியாக அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இருக்குமா?
பர்ச்சேஸ் பேசிஸில் நம்ம ஒரு அமால்கமேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மெர்ஜர் பேசிஸில் ஒரு அமால்கமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது, டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக ரெண்டுமே தனியாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே தனியாக படிக்கணும் கண்ணா. ஓகேவா? சில டைம் நம்ம பண்ணுற அமால்கமேஷன் அது 2 கம்பெனி சேருதா, அதாவது ஏ கம்பெனி பி கம்பெனின்னு 2 இருக்குது. பி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்குள்ளார போயிடுச்சு, அதாவது ஏ வாங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அமால்கமேஷனுக்கு அப்புறம் ஏ கம்பெனி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லை ஏ கம்பெனி பி கம்பெனி இருக்குது, இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஏபி கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது ஏ கம்பெனி பி கம்பெனின்னு இருக்குது, இங்கே ஏவும் வந்து பிஏ வாங்கலை, பியும் ஏவை வாங்கலை. அதுக்கு பதில் என்ன நடந்திருக்குன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு கம்பெனிக்குள்ளார வந்துட்டாங்க, ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டாங்க. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கம்பெனி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன் தான், இதுவும் அமால்கமேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் அமால்கமேஷன் பண்ணுறீங்க. அந்த அமால்கமேஷன் ஏஎஸ்14 என்ன சொல்லுதுன்னா மேபி பர்ச்சேஸ் அமால்கமேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மேபி மெர்ஜர் அமால்கமேஷனாக இருக்கலாம். பர்ச்சேஸ் அமால்கமேஷனுக்கு நான் ஒரு மாதிரி வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், மெர்ஜர் அமால்கமேஷனுக்கு நான் ஒரு மாதிரி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதுக்கு முன்னாடி 2 இருக்குது இல்லை, 2தோட எசன்ஸ் என்ன? சரி, ஒன்றுத்த எதுக்கு பர்ச்சேஸ்னு சொல்கிறாங்க, ஒன்றுத்த எதுக்கு மெர்ஜர்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்க கண்ணா, சி 2 பேர் சேர்றாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். கரெக்டாக 2 பேரும் சேர்றாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒருத்தவனுக்கு காசு இல்லை, மேபி ஒருத்தவன் வீக்காக இருக்கிறான், இன்னொருத்தவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், இன்னொருத்தவங்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினால 2 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் வந்து பர்ச்சேஸ் கண்ணா, அது பேர் பர்ச்சேஸ். அதாவது ஒருத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் வீக்கான கம்பெனி மாதிரி இருக்கும், இன்னொருத்தவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பெனி மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான கம்பெனி வீக்கான கம்பெனியை வாங்குறான் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. இதுவே இவனுக்கு ஒரு திறமை இருக்குது, இவனுக்கு ஒரு திறமை இருக்குது, 2 பேருக்கும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணனா 2 பேரோட திறமையும் சேர்ந்து ஒரு சினர்ஜிக் எஃபெக்ட் வரும். ஸோ அதனால நான் வந்து ஒரு அமால்கமேஷன் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன், இதுதான் இன்டென்ஷனு ஏஎஸ்14 எழுதனோட இன்டென்ஷன். ஓகேவா? ஆனால் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிஃப்ரென்ஸாக சொல்கிறானான்னு கேட்டால் இதை அவன் டிஃப்ரென்ஸாக சொல்லலை. இது 2த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு ஏஎஸ்14 என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இன்டென்ஷன். ஓகேவா? அதாவது அமால்கமேஷன் 2 டைப் படும், பர்ச்சேஸ், மெர்ஜர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 2 பேரும் ஒன்று சேர்ந்து 2 பேரோட டேலண்ட்டு, 2 பேரோட எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நான் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி. ஓகேவா? இந்தியாவில் வந்து மாருதின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இது ஜப்பானில் சுசுகின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாருதியும் நல்ல சூப்பர் பவர்ஃபுல் கம்பெனி, சுசுகியும் சூப்பர் பவர்ஃபுல் கம்பெனி. ஆனால் மாருதிக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும், இந்தியாவோட கஸ்டமர்ஸ் எப்படி வாங்குவாங்க, எந்த ரீஜனில் விற்கலாம், என்ன ப்ரைஸில் விற்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவை பற்றின புரிதல் அவனுக்கு இருக்கும். சுசுகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இருக்கும் கண்ணா. டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்து காரை ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் மிஷினெல்லாம் யூஸ் பண்ணி காரை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக அவனுக்கு நாலேஜ் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கும். சரி, 2 நாலேஜும் நம்ம கம்பைன் பண்ணி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணலாம். மாருதியும் சுசுகியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி மாருதி சுசுகின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்கன்னா அது மேபி மெர்ஜராக இருக்கலாம். ஓகேவா? பட் இதுவே நான் வந்து பர்ச்சேஸ்க்கு என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வோடாஃபோன் ஐடியா. ஓகேவா? வோடாஃபோன் ஐடியா 2 கம்பெனி இருக்குது, 2 பேரும் சேர்ந்து வோடாஃபோன் ஐடியான்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்லாம் இல்லை, இவனுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இல்லை. இவன் எதுக்காக சேர்றான்னா ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து மூடுற ஸ்டேஜில் இருக்கும். ஐடியா மட்டும் தனியாக பிஸ்னஸ் பண்ணானா அவன் வந்து செத்துருவான். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, சரி ஓகேவா நீ என்ன பண்ணுற, ஏதோ வந்து டவர்லாம் வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறல, நானும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், வோடாஃபோன் நான் வந்து வாங்கிக்கிறேன். பட் என்னன்னா நம்ம பேர் வந்து வோடாஃபோன் ஐடியான்னு இருக்கட்டும், மக்களுக்கு நம்ம குழப்ப தேவையில்லை. ஸோ வோடாஃபோன் ஐடியான்னு இருக்கட்டும், ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா உன்னோட அசட்டெல்லாம் நான் வந்து வாங்கிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கிறதுனால நான் வந்து உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வோடாஃபோன் ஐடியான்னு ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறேன்னா அது மேபி பர்ச்சேஸாக இருக்கலாம். சரி, இது ட்ரூவாக என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா பர்ச்சேஸ்னு சொல்றாங்க, இல்லைன்னா 2 பேரோட சினர்ஜிக் எஃபெக்ட் நான் யூஸ் பண்றேன்னு சொன்னா மெர்ஜர்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இன்டென்ஷனு. பட் ஏஎஸ்14ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5 கண்டிஷன். ஓகேவா? ஒரு 5 கண்டிஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். அந்த 5 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அதை நீங்கள் மெர்ஜராக கன்சிடர் பண்ணணும். இந்த 5 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெர்ஜராக நீ கன்சிடர் பண்ணணும். அந்த 5 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகாட்டினாலும் அதை நீங்கள் பர்ச்சேஸ் அமால்கமேஷனாக கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அதாவது 5 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
5 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று கூட ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. ஓகேவா சார்? 4 ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, அதாவது 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, ஒன்று மட்டும் ஆகலை, அது மெர்ஜரா பர்ச்சேஸ்ன்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ். பிகாஸ் 5மே ஃபுல்ஃபில் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5மே ஃபுல்ஃபில் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மெர்ஜர்னு சொல்லுவோம். சரி, ஓகே சார், என்ன சார் வந்து மெர்ஜரு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு, என்ன அது 5 கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அசட்டும் எல்லா லைபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், மாருதி வந்து சுசுக்கியை வாங்குது, அப்படி இல்லைன்னா சுசுக்கி வந்து மாருதியை வாங்குது, அப்படி இல்லைன்னா மாருதி சுசுக்கின்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மாருதி கிட்டேருந்தும் அசட் வாங்குது, சுசுக்கி கிட்டேருந்து அசட் வாங்குது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆகும்போது எல்லா அசட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், எல்லா லைபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். சரி, எனக்கு 10 அசட் இருக்குது, நான் அதில் 9 அசட் மட்டும் வாங்கிக்கிறேன். அதாவது மாருதி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 10ல் 9 மட்டும் நான் வாங்கிக்கிறேன், அந்த ஒரு மிஷினரியே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறான்னா அது மெர்ஜர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மெர்ஜர் ஆகாது. பிகாஸ் மெர்ஜரோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? மெர்ஜர் அமர்கல் மிஷனோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆல் அசட்ஸ் அண்ட் ஆல் லைபிலிட்டி ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அட் புக் வேல்யூ. உன் புக்கில் என்ன சொல்லியிருக்கானோ அதே எப்படி சொல்கிறது அதே வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லா அசட்டையும் எல்லா லைபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ன வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? சரி, அப்போனா என்ன சொல்கிறீங்கன்னா ரிசர்வும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? அதாவது ரிசர்வ் இஸ் நத்திங் பட் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ராஃபிட்லாம் சேர்த்து வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ஓகேவா? அசட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டீங்க, லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டுங்க. இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்குள்ளார அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் சொல்கிறது, இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு. இந்த இடத்துல ஃபுல்லாக அசட் இருக்கும், இங்கே லைபிலிட்டி இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட ஃபண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஷேர் கேபிட்டலாக இருக்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸாக இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? அசட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லைபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்கண்ணா. ஸோ ரிசர்வோட ஐடென்டிட்டியை நீங்கள் மாற்றக்கூடாது, ரிசர்வையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இதையும் புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதையும் புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரிசர்வையும் புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கண்டிஷன். சாரி, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுன்னு சொல்கிறதோட நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே சேர்த்துக்கிறேன், அதாவது இன்க்ளூடிங் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டராக ஆகணும். என்ன சார் எனக்கு புரியல சார், புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா. மாருதி சுசுக்கி. ஓகேவா? இதில் மாருதி வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கியை வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குது இந்த சென்ஸ் அப்படியே வந்து வாங்க, நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க, நம்ம இங்கே ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கூப்பிடும் போது அது மெர்ஜர் அமால்கமேஷனாக ஆகணும்னா அங்கே இருக்கிற 90% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் இங்கேயும் ஷேர் ஹோல்டர் ஆகும். தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், சுசுக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. சுசுக்கியில் 10 பேர் ஷேர் ஹோல்டர், எல்லாருக்கிட்டையும் வந்து 10% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா கூப்பிடுது, வாங்க நான் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு மாருதியோட ஷேரை கொடுக்குறேன், நீங்கள் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் மாருதி கூப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 9 பேர் வந்துட்டாங்கன்னா மெர்ஜர்க்கண்ணா. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட 10% இருக்குன்னா 9 ஆள்கிட்ட எவ்வளோ தர இருக்கும்? 90%. ஸோ 90% வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஷேர் கொடுக்குறோம், அவங்களுக்கு காசு எதுவும் கொடுக்கலக்கன்னா, காசு கொடுத்தனா இங்கே ஷேர் ஹோல்டர் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ காசு கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம்? ஷேர் கொடுக்குறோம். அதாவது 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. 9 பேர் சுசுக்கிலேருந்து மாருதிக்கு வந்துட்டாங்க. அந்த 9 பேருக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்? மாருதியோட ஷேர் கொடுக்குறோம். மாருதியோட காசு கொடுக்கல, மாருதியோட டிபென்ச்சர் கொடுக்கல, மாருதியோட ஷேர் கொடுக்குறோம். சரி வாங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களுக்கு நான் ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா 90% வச்சிருக்கிறவங்க இங்கேயும் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஆகிட்டாங்க. அதாவது 90% அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க இங்கேயும் ஷேர் ஹோல்டர் ஆகிட்டாங்க. மீதி ஒருத்தவங்க இல்லை எனக்கு ஷேர் வேணாம், எனக்கு காசு தான் கொடு, சரி போய் தொலை, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருங்க சரி நீ போய் தொலை, நீ வந்து எனக்கு வரவே தேவையில்ல, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர்க்கண்ணா. அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அசட்டையும் எல்லா லைபிலிட்டியும் வந்து கொண்டுட்டு வரணும். செகண்ட் இன்க்ளூடிங் ரிசர்வ். செகண்ட் கண்டிஷன் புக் வேல்யூ. தேர்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிறவனையும் கூட்டுன்னு வரணும், அவனையும் நான் இங்கே வந்து ஷேர் ஹோல்டராக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேராக இருக்கணும். அதாவது இந்த 9 பேருக்கு நான் ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறேன்ல, அது ஈக்விட்டி ஷேராக இருக்கணும்.
தட் மீன்ஸ் அந்த 9 பேர் உள்ளார கொண்டுட்டு வந்து இங்கேயும் ஷேர் ஹோல்டராக தான் ஆக்கணும். இங்கே நீ டிபென்ச்சர் ஹோல்டராக ஆக்கக்கூடாது, இங்கே நீ வேற கிரெடிட்டராக ஆக்கக்கூடாது, இங்கேயும் ஷேர் ஹோல்டராக தான் ஆக்கணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் நீ 9 பேரை கூட்டணுமா, 9 பேருக்கு என்ன கொடுக்கணும், ஈக்விட்டி ஷேர் கொடுக்கணும். சரி, நான் 9 பேர் கூட்டுன்னு வந்துட்டு காசு கொடுத்துட்டேன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆகிடும், மெர்ஜர் ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும். பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணணும். அதாவது சுசுகி என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், கார் பிஸ்னஸ், அதே கார் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ பண்ணணும். இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா மாருதியை வந்து நான் கூட்டுன்னு வரேன், சுசுகியை கூட்டுன்னு வரேன், கூட்டுன்னு வந்துட்டு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அசட் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டேன், ரிசர்வையும் எடுத்துன்னு வந்துட்டேன், புக் வேல்யூவில் தான் நான் எடுத்துன்னு வந்தேன், 9 பேரை கூட்டின்னு வந்து அந்த 90% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் கூட்டின்னு வந்து அவனுக்கு நான் ஈக்விட்டி ஷேரும் இஷ்யூ பண்ணிட்டேன், வேறு எதுவும் இஷ்யூ பண்ணல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அவன் கார் பிஸ்னஸை பண்ணாமல் நான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஸ்னஸ் பண்ண வைக்கிறான் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் கணக்கு இல்லைக்கண்ணா. ஸோ மெர்ஜர் மீன்ஸ் கடைசியாக அவன் பண்ணுற பிஸ்னஸை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 5 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் அமால்கமேஷன் சொல்கிறாங்க. இது ஃபுல்ஃபில் ஆகலையா, இது ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ரெலவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, உங்களை குழப்பற மாதிரி இது வந்து மெர்ஜராக பர்ச்சேஸானே தெரியல, நம்மளை வந்து ஜர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க அப்படின்னா சிச்சுவேஷன் வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சிச்சுவேஷன் வராது. அவனே சொல்கிறான். ஓகேவா? அவனே வந்து பார்த்தீங்கன்னா இது மெர்ஜர் இந்த நேச்சர், சாரி அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர், அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்னா அவனே சொல்கிறான். அப்படி சொல்லாட்டினா கூட ஈஸியாக குழு கொடுப்பான். எப்படி குழு கொடுப்பான்னா, எல்லா அசட்டையும் எல்லா லைபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, சில அசட்டை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அது பர்ச்சேஸ். அப்படி இல்லை எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஆனால் புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, ஏதோ ஒரு வேறு வேல்யூவில் அக்ரீட் வேல்யூவில் ரீவேல்யூஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிள், முடிஞ்சிருச்சு, அது பர்ச்சேஸ். அப்படி இல்லை எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எல்லாமே புக் வேல்யூவில் தான் இருக்குது, ஆனால் அவனுக்கு நான் ஷேர் மட்டும் கொடுக்கல, டிபென்ச்சரும் கொடுக்குறேன், காசும் கொடுக்குறேன், முடிஞ்சிச்சு, அது பர்ச்சேஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன உங்களுக்கு தெரியணும்னா, பர்ச்சேஸாக இருந்ததுன்னா எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து ஆட் பண்ணணும், மெர்ஜராக இருந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ஆட் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளை வச்சு மெர்ஜருக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், பர்ச்சேஸுக்கு எப்படி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறேங்கண்ணா. ஆக்சுவலாக கன்சாலிடேஷன் சாப்டரோட இது லைட்டாக டிஃபிகல்ட்டு, அதாவது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, லைட்டாக டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன். எதுக்காகனா இங்கே டூ டைப்ஸ் ஆஃப் அமால்கமேஷன் பார்க்க போகிறோம். ஆனால் கன்சல்டேஷனில் ஜஸ்ட் ஒரே ஒரு டைப் தான். ஓகேவா? ப்ளஸ் கன்சல்டேஷனில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிலாம் வந்து பெருசாக போட மாட்டோம், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டு தான் மெயினாக போடுவோம். பட் இங்கே அப்படி இல்லைக்கண்ணா, இங்கே வந்து கொஷின் 3 விதமாக கேட்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போஸ்ட் அமால்கமேஷன். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் போஸ்ட் அமால்கமேஷன். ஸோ இது மட்டும் கேட்டால் பிரச்சனை இல்லை. பட் சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி கேட்பாங்கண்ணா. ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் எப்படி பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபரி புக்கில் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்கண்ணா. ஓகேவா? ப்ளஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் இங்கே எவ்வளோ சொன்னேன், அதாவது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா ஒன்றும் இல்லை, நான் வாங்குறேன், அந்த பிஸ்னஸை வாங்குறேன், அதுக்கு நான் என்ன காசு கொடுக்குறேன். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும் வந்து சம்டைம்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இல்லை, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது கேல்குலேஷன் சொல்லிட்டு இதை பற்றி கூட கொஞ்சம் பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ கன்சல்டேஷனில் சிம்பிளாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் போட்டிருப்போம். இங்கே நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறதோட ஜேர்னல் என்ட்ரி கொஞ்சம் படிக்கணும்னா ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம போடணும். சார் நானே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் நேம் ஆஃப் த லெஜர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அவனே என்ன சொல்லிட்டான், இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் லெஜர்லாம் யூஸ் பண்ணணும், எது தான் டெபிட் பண்ணணும் கிரெடிட் பண்ணணும்னு சொல்லிட்டான். ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஏதாச்சும் வந்து கான்செப்ட் கரெக்டாக இருக்குது, ஆனால் நான் AS14 ஃபாலோ பண்ணல, ஜேர்னல் என்ட்ரி ஃபாலோ பண்ணாலும் நமக்கு மார்க் வராது. ஸோ ஜேர்னல் என்ட்ரியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ப்ளஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பற்றி நான் லாஸ்ட்டாக சின்னதாக கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், அதாவது அமால்கமேஷன் நடந்துருச்சு, மாருதி சுசுகி அப்படி இல்லைன்னா வோடாஃபோன் ஐடியா அப்படி இல்லைனா ஜியோ BSNL ஏதோ வந்து 2 கம்பெனி வந்து சேர்ந்துருச்சு. 2 கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. அது அமால்கமேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரே பேலன்ஸ் ஷீட்டாக மாற்ற போகிறோம், எப்படி ஆட் பண்ண போகிறோம், அதை பர்ச்சேஸாக இருந்தனா எப்படி, மெர்ஜராக இருந்தனா எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பேலன்ஸ் ஷீட் இருக்கேண்ணா, இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே? இங்கே பாருங்கக்கண்ணா, A கம்பெனி B கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கம்பெனி இருக்குது. இது ரெண்டுமே
ஜாயின் ஆகி A+B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ ஏக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஜென்ரல் ரிசர்வ், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். அதாவது என்ன சார் ஜென்ரல் ரிசர்வ், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா, ரிசர்வ்னா என்னதுன்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக கொடுக்காம அப்படியே நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயே வச்சிருக்கிறோம். அதுதான் எந்த அக்கௌண்ட்டில் வச்சிருக்கோம், ஜென்ரல் ரிசர்வ்னு வச்சிருக்கோம். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சில ஸ்டாச்சுட்டரி ஆக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட்டை ஒதுக்கி வச்சு இந்தந்த பர்பஸுக்கெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பிஎஃப் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டா வந்து கிராச்சுவிட்டி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபியூச்சரில் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஆக்ட் அப்படின்னா லாவில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சில இதெல்லாம் ஒதுக்கி வைப்போம். எதுக்காக சார் இது இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இருக்குது, லைபிலிட்டி இருக்குது, ட்ரேட் பேபிள் இருக்குது, அதே மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்கு, ட்ரேட் ரிசர்வ், கேஷ் இருக்குது. அதே மாதிரி பி கம்பெனிலும் நிறைய இருக்குது. பி கம்பெனியில் கொஞ்சம் ஒரு ஃபிக்ஸிஷியஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் ரைட் ஆஃப் பண்ணல, அது இன்னும் பிஎன்எல்க்கு கொண்டு போகாமல் அசட் சைட்லேயே பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கேயும் ஜென்ரல் ரிசர்வ், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இருக்குது. ஓகேவா? ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைன்னா நம்ம மெர்ஜருக்கும் பர்ச்சேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் ஷீட், அதாவது ஒரு கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க, ஓவரால் லெவலில் எப்படி வந்து இம்பாக்ட் இருக்கும். இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் கண்டிஷனில் ஃபாலோ ஆகுதுன்னா என்ன இம்பாக்ட் இருக்கும், இன்கேஸ் இது வந்து பர்ச்சேஸ் கண்டிஷனில் ஃபாலோ ஆகுதுன்னா என்ன இம்பாக்ட் இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டானு பார்ப்போம். மர்ஜரில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு எல்லா அசட்டும் வந்துடும். இங்கே எல்லா அசட்டும் எல்லா லைபிலிட்டியும் ஆட் பண்ணிட்டேன். செகண்டு புக் வேல்யூ தான் இருக்கும். இங்கேயும் எல்லாமே புக் வேல்யூ தான் இருக்கிறத அப்படியே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மெர்ஜரோ பர்ச்சேஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோன்னு பாருங்க கண்ணா. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதாவது இப்போ வந்து இதை மட்டும்தான் நான் எலிமினேட் பண்ணணும் கண்ணா. இதை மட்டும் தான் எலிமினேட் பண்ணணும். ரிசர்வும் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ரிசர்வும் இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ அ கண்டிஷன் ஆஃப் மெர்ஜர் அமால்கமேஷன். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணும்போது அப்படி இல்லைன்னா ஜர்னல் என்ட்ரி போட போது அசட்டை மட்டும் கொண்டுட்டு வந்தால் போதாது, லைபிலிட்டி மட்டும் கொண்டுட்டு வந்தால் போதாது, ரிசர்வையும் கொண்டுட்டு வரணும். அதனால் நான் ரிசர்வில் கை வைக்கல. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் மாற்றுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனியாகவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏ கம்பெனியாகவே மாறிடுச்சு. தட் மீன்ஸ் நான் பி கம்பெனியில் இருக்கிற 90% ஆஃப் த ஷேர் ஹோல்டருக்கு ஏ கம்பெனியோட ஈக்விட்டி ஷேரை கொடுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே சார், புரிஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த 500 தான் நம்மளோட நெட் அசெட்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். லைபிலிட்டியும் எடுத்துன்னு வந்துட்டேன். மீதி நெட்டாக என் கையில் 500 இருக்குது. அந்த 500 தான் நான் கொடுக்கணும். சார், இந்த 500 கொடுக்கறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், 600 இஷ்யூ பண்ணிட்டேன். 600 நான் இஷ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 500 தான் இருக்குது எங்கள் பி கம்பெனியில். ஆனால் நான் 500 கொடுத்தாலே போதும். ஆனால் 500 கொடுக்கல, அவன் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். 600 நான் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் -500. இதை நான் வந்து டெபிட் பண்ணுறேன். ப்ளஸ் 600 கிரெடிட் பண்ணுறேன். சார், எனக்கு 100 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கே சார், இந்த ஜெர்னல் என்ட்ரி இடிக்குது, எனக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் மேட்ச் ஆகுது. இந்த 100 நான் எங்கே சார் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்? ப்ளஸ் 600 இருக்குது, ஆனால் -500 தான் இருக்குது. இன்னும் -100 எங்கே சார் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, -100 சொல்லிட்டு ரிசர்வில் போடணும் கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரூல். இன்கேஸ் நெட் அசெட், இங்கே நெட் அசெட் இஸ் நத்திங் பட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூலே இருக்கிறதுனால இங்கே நெட் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ வேல்யூ அவ்வளோதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட நம்ம அதிகமாக அவனுக்கு இஷ்யூ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். பியில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஏல இருக்கிற ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம அதிகமாக இஷ்யூ பண்ணுறோம்னா, டிஃப்ரென்ஸ் வந்து குட்வில்லோ கேபிட்டல் ரிசர்வோ நம்ம வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதாவது என்ன வரும்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் மோர் தென், அப்படி இல்லைன்னா ஆர் லெஸ் தென் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னா டிஃப்ரென்ஸை நம்ம வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்டட் இன் ரிசர்வ், நோ குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். இதுதான் கண்ணா. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மெர்ஜரில் எல்லா அசட்டையும் கொண்டுட்டு வாங்க, எல்லா லைபிலிட்டியும் கொண்டுட்டு வாங்க, எல்லா ரிசர்வையும் கொண்டுட்டு வாங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தரம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோ நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். -500 + 600 டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் பேசிஸில் எவனும் வந்து அமால்கமேஷன் பண்ண மாட்டான். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், அதனால் பர்ச்சேஸ் ஆகிடும். ஓகேவா? பட் என்னன்னா மெர்ஜர் தியரிட்டிக்கலாக தான் இது இருக்கும். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, மேபி வேறு என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரலாம்,
ட்ரேட் பேபிள்ஸ் இங்கே பாருங்க கண்ணா, இந்த மாதிரி இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன், அதாவது ஏக்கும் பிக்கும் ஏதாச்சும் நடுவில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். ஏன்னா இப்போதைக்கு ஏவும் பியும் ஒரே கம்பெனி தான். ஏவும் பியும் டிஃப்ரெண்ட் கம்பெனியில் இருக்கும்போது டெபிட் கிரெடிட், டெட்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ், ரிசீவபிள் பேயபிளாக இருக்கும். பட் இப்போ ஒரே கம்பெனி இருக்கிறதுனால ஏதாச்சும் இந்த மாதிரி ரிசீவபிள் பேயபிள் நடுவில் இருந்ததுன்னா அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். பிகாஸ் நவ் இட் இஸ் நாட் அ 2 என்டிட்டி, இட் இஸ் ஜஸ்ட் 1 என்டிட்டி. ஓகேவா? கொஸ்டினில் சொல்லுவான் இந்த மாதிரி ஏல இருக்கிற ட்ரேட் பேயபிளும் பியில் இருக்கிற ட்ரேட் ரிசீவபிளும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அதை மைனஸ் பண்ணி விட்டுரு. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கும்னா இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃபிக்ஸிஷியஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் புக்கில் இருந்ததுன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, அதை மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கண்ணா என்ன நடக்கும்னா சம்டைம்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும், அமால்கமேஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் வரும். அதை என்ன பண்ண மாட்டான், பி வந்து அவன் பே பண்ண மாட்டான், அவன் பே பண்ணி அவன் பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட மாட்டான். நீ பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிட்ட சொல்லிட்டானா அதையும் நம்ம பே பண்ணுறோம். ஒரு ரூபாய் பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், கேஷ் குறையும். அதையும் நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ரிசர்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இதுதான் கண்ணா. அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரேட் பேபிள் ட்ரேட் ரிசீவபிள் எலிமினேட் பண்ணேன் இல்லையா, அதேமாதிரி சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா நான் வந்து ஏ வந்து பிக்கு ஏதாச்சும் கூட்ஸை விற்றுருப்பேன், ஸ்டாக்குன்னு இருக்குல்ல, கூட்ஸை விற்றுருப்பேன். ஓகேவா? ஸோ விற்கும் போது நான் ப்ராஃபிட்டில் தான் விற்றுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ 100 ரூபாய் இருக்கிற பொருளை 50 ரூபா இருக்க பொருளை 100 ரூபாய்க்கு விற்றுறேன். யார்? ஏ வந்து பிக்கு விற்றுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 50 ரூபா இருக்கிற பொருளை 100 ரூபான்னு சொல்லிட்டு பிக்கு விற்றுறான். பி அதை மறுபடியும் அவனோட கஸ்டமருக்கு விற்காமல் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற ப்ராஃபிட்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் கண்ணா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் ப்ராஃபிட் இருக்குது, அது வந்து எப்படி சொல்கிறதுனா அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை நான் வந்து ஏர்ன் பண்ணல, நானாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், அவனுக்கு விற்றுருக்கேன். ஓகேவா? நான் எனக்கே விற்ற கணக்கு வந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக ஏஎஸ்2 என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்வென்ட்ரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது காஸ்ட் ஆர் என்ஆர்பி விச் எவர் இஸ் லெஸ். இங்கே வந்து காஸ்ட் 50 ரூபா தான் எனக்கு தெரியும், என்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, நான் விற்றது 100 ரூபா. அந்த 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் காஸ்ட்டு, ஏக்கு காஸ்ட் இல்லை. ஏக்கு எவ்வளோ காஸ்ட்டு? 50 ரூபா தான் காஸ்ட்டு. ஸோ மீதி காஸ்ட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்குதோ அந்த 50 ரூபாவை மைனஸ் பண்ணிடும். அதையும் நான் ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன நடக்கணும்னா இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனை எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? சிம்பிள் தம்பு இருக்குன்னா ஏ ப்ளஸ், அதாவது 2 கம்பெனி அமால்கமேஷன் ஆகுது, அது மெர்ஜர் நேச்சரில் இருக்குன்னா கண்ண முடியுன்னு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை மட்டும் மைனஸ் பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 அப்படின்ற பியோட ஷேர் கேபிட்டல் இருக்காது, ஏக்கு மட்டும் தான் வந்து ஷேர் கேபிட்டல். பிகாஸ் நவ் இட் இஸ் ஜஸ்ட் கம்பெனி ஏ, நாட் கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் மைனஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறங்க, புக் வேல்யூவில் ஆட் பண்ணுங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தரம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோ ஆட் பண்ணுறங்க. அது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஏல ஆட் பண்ணுறங்க. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் இருக்குதா மைனஸ் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸிஷியஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கா மைனஸ் பண்ணுங்க. அமால்கமேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம பியர் பண்ணுறோமா அதையும் வந்து அங்கே கேஷில் மைனஸ் பண்ணிட்டு ஜென்ரல் ரிசர்வில் மைனஸ் பண்ணிடணும். ஏதாச்சும் இன்வென்ட்ரியில் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருக்கா அதையும் மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து எல்லாமே பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரியில் பண்ணிட்டு வரேன். நான் போட்ட எல்லா என்ட்ரிக்கும் 2 எஃபெக்ட் கொடுத்தேன், 2 எஃபெக்ட்லையும் டெபிட் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நான் வந்து கொடுத்துனே வந்தேன். ஸோ நீங்கள் இதை மறுபடியும் நீங்கள் க்ளீனாக வந்து எழுதும் போது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி சும்மா எக்ஸாமில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி போடுங்க. இந்த ஒர்க்கிங் நோட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடும்போது அழகாக டேலி ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோனா 1000 + 600 1600. ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ 600 + 300 -50 -1 -50 -100. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், அழகாக டேலி ஆகிடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர். இப்போ நான் பர்ச்சேஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன். பர்ச்சேஸில் என்ன பார்த்தோம், புக் வேல்யூவில் தான் கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஏதாச்சும் அக்ரீட் வேல்யூ இருக்கலாம். அந்த அக்ரீட் வேல்யூ எப்படி இருக்கலாம், மேபி வந்து இந்த அசெட்டை நான் வந்து புக் வேல்யூவில் கொண்டுட்டு வர மாட்டேன், இந்த அசெட்டுக்கு நான் ரீவேல்யூஷன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த அசெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டே வர மாட்டேன், நீயே வச்சுக்கோ. ஏன்னா வந்து பர்ச்சேஸில் வந்து எல்லா அசெட்டையும் கொண்டுட்டு வர மாட்டேன், எனக்கு தேவையான அசெட்டை தான் கொண்டுட்டு வரேன். அதுவும் எவ்வளோன்னு சொல்லிட்டு அக்ரீட் வேல்யூவில் தான் கொண்டுட்டு வரேன். அந்த அக்ரீட் வேல்யூ மேபி புக் வேல்யூவாக இருக்கலாம், இல்லைனா மார்க்கெட் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ரீவேல்யூ வேல்யூவாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கலாம். பட் என்ன அதனால் புக் வேல்யூவில் தான் கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே சார், புரிஞ்சிருச்சு. இங்கே நீங்கள் புக் வேல்யூவில் கொண்டுட்டு வராமல் வேறு ஒரு வேல்யூவில் கொண்டுட்டு வரீங்கன்னா எப்படி என்ட்ரி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேங்கண்ணா. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பர்ச்சேஸ்க்கு நான் சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஸ்டினில் சொல்கிறாங்க, கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது
லேண்ட் அண்ட் பில்டிங் இங்கே 500 ரூபான்னு இருக்கா, 500 ரூபான்னு நான் சொல்லிட்டு கொண்டுட்டு வரல, இதை நான் 1000 ரூபான்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வரேன். ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே நான் ரீவேல்யூஷன் பண்ணுறேன் ப்ளஸ் 500. அதுக்கு முன்னாடி நான் இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி நான் அசெட் லைபிலிட்டிலாம் கொண்டுட்டு வரேன். ஆனால் இங்கே ஈக்விட்டி ஷேரை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ண மாட்டேன். ஈக்விட்டி ஷேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வராது. அதாவது ரிசர்வையும் நான் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? ரிசர்வையும் எலிமினேட் பண்ணணும். சரி, நீங்கள் கன்சல்டேஷன் சாப்டர் படித்தாலும் சரி, எப்பவுமே 2 பேலன்ஸ் ஷீட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷேர் ஹோல்டர் ஃபண்டை டெபிட் சைட்லேருந்து மைனஸ் பண்ணுவோம். சரி, லைபிலிட்டி சைட்லேருந்து மைனஸ் பண்ணுவோம். இதுதான் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் இஸ் நத்திங் பட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் சாப்டர் பேசுகிறேன். ஓகே, கன்சல்டேஷன் சாப்டர் பேசுகிறேன். அங்கே நம்ம 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, லைபிலிட்டி சைடில் வந்து நமக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் வராது, அசட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே தான் கான்செப்ட் தான் இங்கே. பட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகேவா? இப்போ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை நான் இதோட கம்பேர் பண்ணுவேன்னா, இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டோட தான் கம்பேர் பண்ணுவோம். பட் இங்கே நான் இதோட கம்பேர் பண்ணேன் ஜஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான். ஏன்னா ரிசர்வ்லாம் நான் கொண்டுட்டு வந்துட்டேன். இங்கே நான் ரிசர்வ்லாம் கொண்டுட்டு வர மாட்டேன். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நான் கொடுக்கணும். திஸ் இஸ் நத்திங் பட் நெட் அசெட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நெட் அசெட்டை சும்மா ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ரிசர்வ்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்னென்னலாம் ரீவேல்யூஷன் பண்ணுறனோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் டெபிட் ஆஸ்பெக்ட் இஸ் நத்திங் பட் இன்க்ரீஸிங் அசெட்டு. கிரெடிட் ஆஸ்பெக்ட் என்னதுன்னா இன்க்ரீஸிங் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேங்கண்ணா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி எஃபெக்ட் கொடுத்துனே வரேன். அதாவது நான் 2 பேலன்ஸ் ஷீட்டை ஆட் பண்ணிவிட்டு நான் கொஷினில் பார்க்குறேன். கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, அசட்டை டிஃப்ரெண்ட் வேல்யூவில் கொண்டுட்டு வர மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இங்கே 500 இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 500 நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு, தட் மீன்ஸ் இங்கே ப்ளஸ் 500, இங்கேயும் ப்ளஸ் 500. இன்னொன்று, சம்டைம்ஸ் இல்லை அசட்டை கொண்டுட்டு வர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் கொண்டுட்டு வரலன்னா எனக்கு 200 இல்லை, எனக்கு அது 0ல் தான் நான் கொண்டுட்டு வந்த அர்த்தம். ஸோ -200. ஓகேவா? -200ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன நடக்கும், ஏதாச்சும் இன்டர் கம்பெனி ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதையும் 500 ரூபாய், இதையும் 500 ரூபாய், ரெண்டுமே சேம்னா அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடுறேன். ஓகே, எலிமினேட் பண்ணிடுறேன். வேறு என்ன வரும், ஒரு நிமிஷம் கண்ணா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸிஷியஸ் அசெட் இருக்குன்னா அதையும் நான் கொண்டுட்டு வரக்கூடாது. -50, இங்கே -50ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதாவது பர்ச்சேஸில் நான் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறேன், ரீவேல்யூஷன் பண்ணுறேன். சில அசெட்டை ரீவேல்யூஷன் பண்ணுறேன், சில அசெட்டை நான் கொண்டு வரல. ஃபிக்ஸிஷியஸ் அசெட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்டிங் எவ்வளோ திறக்கண்ணா இருக்குது, இதுதான் நெட் அசெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எவ்வளோ திற இருக்குது, 500. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறது 500, அதுக்கப்புறம் ரிசர்வ் ஒரு 300 ப்ளஸ் 200 ப்ளஸ் 500 ப்ளஸ் 300 -50. சரி, 500 ப்ளஸ் 300 ப்ளஸ் 200 ப்ளஸ் 500 ப்ளஸ் 300 -50. ஸோ எவ்வளோ தருவது, 1750. இங்கே பாருங்க கண்ணா, இப்போ தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகேவா? ஸோ என்னோட நெட் அசெட் எவ்வளோ தர நான் கொண்டுட்டு வரேன், அதாவது அசெட்டு மைனஸ் லைபிலிட்டிலாம் போக நான் எவ்வளோ தர நெட்டை கொண்டுட்டு வரேன்னா 1750 நான் கொண்டுட்டு வரேன். ஆனால் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மேபி 1750க்கு மேலே இருக்கலாம், மேபி 1750க்கு கீழே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் நம்ம கம்பேர் பண்ணோம். 500 ரூபாய் ஷேர் கேபிட்டலுக்கு 600 ரூபா கொடுத்தோம், மீதி இருக்கிறத ரிசர்வ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் இங்கே என்னதுன்னா ஷேர் கேபிட்டலில் மட்டும் மக்கள் ஷேர் ஹோல்டர் ஃபண்டை பார்க்குறோம், ரிசர்வையும் பார்க்குறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ தர வருது ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, அப்படி இல்லைன்னா நெட் அசெட் 1750. 1750 நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் இஷ்யூ பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நான் மேபி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த 1750 மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடிஷ்னலாக ஒரு 1000 rupees வந்து ஷேர் கேபிட்டல் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees நான் டிபென்ச்சரையும் கொடுக்குறேன். ஓகேவா? தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் நத்திங் பட் 2000. வாங்கினது எவ்வளோ, 1750. அதாவது எனக்கு அசெட் வந்தது 1750, ஆனால் நான் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 2000. அதில் 1000 வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 1000 வந்து டிபென்ச்சரு. சரி, அப்போனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி டேலி ஆகல. அதாவது ப்ளஸ் எவ்வளோ தரும், 2000 ப்ளஸ் 1000 ப்ளஸ் 1000 -1750. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா? அதாவது கிரெடிட் சைடில் 250 rupees எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, ரிசர்வில் மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வில் மைனஸ் பண்ணக்கூடாதுக்குன்னா குட்வில்னு சொல்லிட்டு எவ்வளோ தரும், ஒரு 250 நான் காட்டணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ், கோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மர்ஜர் அண்ட் பர்ச்சேஸ். அதாவது பர்ச்சேஸ். ஓகேவா? மர்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் டிஃப்ரென்ஸ் வந்தாலும், அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கும் நெட் அசெட்டு அப்படி இல்லைன்னா ஷேர் கேபிட்டல், அதுக்கு டிஃப்ரென்ஸ் வரது நம்ம ரிசர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி இல்லை. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் நத்திங் பட்
எவ்வளோ கொடுக்குறோம், ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ தரம் கொடுக்குறோமோ அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ 1000 + 1000, ஷேர் ஹோல்டருக்கு ஒரு 1000 ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறேன், 1000 டிபென்ச்சர் கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன். ஆனால் அவன் எனக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறான், 1750 தான். ஸோ மீதி 250 நான் என்ன பண்ணணும், டெபிட் சைடில் 250 காட்டணும் குட்வில். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆயிடுச்சு, இங்கேயும் வந்து 250, இங்கேயும் 250 டேலி ஆயிடுச்சா, அவ்வளோதான் கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். சம்டைம்ஸ் குழப்பம் என்னதுன்னா, இங்கே பாருங்கள், நான் இது ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு நான் கொடுக்குறேன், ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுறேன், 1750க்கு நான் பே பண்ணுறேன். சம்டைம்ஸ் நான் லைபிலிட்டியும் நான் பே பண்ணுவாங்கண்ணா. லைபிலிட்டி பே பண்ணும்போது அதை நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக ட்ரீட் பண்ணக்கூடாது, அதை நம்ம வந்து குட்வில் கேல்குலேஷனுக்கு ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நான் 2000 பே பண்ணுறேன்னா ஷேர் ஹோல்டருக்கு 1000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 1000 டிபென்ச்சர். நான் அதே மாதிரி இங்கே ஒரு லைபிலிட்டி இருக்கா, இந்த லைபிலிட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன், 200 பே பண்ணுறேன். அந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த எப்படி சொல்கிறது, எவ்வளோ தரம் பே பண்ணுறோம், இங்கேயும் 200 மைனஸ் பண்ணிடணும், இங்கேயும் கேஷ் 200 மைனஸ் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் நத்திங் பட் பேயபிள்ஸ் டு ஷேர் ஹோல்டர், நாட் பேயபிள் டு எனி அதர் பர்சன். எனி அதர் பர்சனுக்கு ஏதாச்சும் பேயபிள் இருந்ததுன்னா அதை நான் இங்கே மைனஸ் பண்ணி விட்ருவேன். ஓகேவா, இங்கே நான் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 200 பே பண்ணுறேன்னா இங்கே மைனஸ் பண்ணிட்டு இங்கே கேஷ் மைனஸ் பண்ணுறேன். பட் இதே 1750 நான் பே பண்ணுறேன்னா இங்கே 1750 மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், எவ்வளோ தூரம் வந்து இவனுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோ நான் அதை இங்கே ஆட் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 நான் இங்கே காட்டுவேன். சரி, எனக்கு இதுவே நான் 1750க்கு நான் 1500 தான் பே பண்ணுறேன்னா அந்த கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் போடணும் கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு 250 நான் லைபிலிட்டி சைடில் போடுற மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டிஃபரன்ஸ் பிட்வீன் amalgamation in the nature of merger and amalgamation in the nature of purchase. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இங்கே லாஸ்ட்டாக ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா, நான் வந்து ரிசர்வ்லாம் எதுவும் எடுக்கல. ஓகேவா, ஜஸ்ட்டு அசெட் எடுத்தேன், அதுவும் எவ்வளோ தரம் டேக் ஓவர் பண்ணணும் அந்த அசெட்டை தான் எடுத்தேன், அதுவும் எவ்வளோ தரம் அக்ரிட் வேல்யூ அந்த வேல்யூவில் தான் எடுத்தேன். ரிசர்வ்லாம் எடுக்கல, லைபிலிட்டி எடுத்தேன். ஆனால் இன்கேஸ் ரிசர்வில் ஏதாச்சும் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தரக்குன்னா 300 ரூபா. அந்த 300 ரூபாவை என்ன பண்ணணும், நான் மறுபடியும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி. பி கம்பெனி கிட்ட கவர்மெண்ட் சொல்லுது நீ 300 ரூபான்னு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பி கம்பெனியை நான் வாங்கிட்டேன்னா அந்த லைபிலிட்டி எனக்கும் வந்துடும், கவர்மெண்ட் அந்த ஸ்டாச்சுட்டரிலாம் எனக்கும் வந்துடும். ஸோ நானும் என்ன பண்ணணும், ஸ்டாச்சுட்டரி இது லாஸ்ட்டாக ஒரே என்ட்ரி மட்டும் போட்டுக்கணுங்கண்ணா. ஓகேவா, எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க, கண்ண முடின்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இருக்குதுன்னா எவ்வளோ தர இருக்குது இந்த 300 ரூபா, அந்த ரிசர்வ் இங்கே கொண்டுட்டு வந்துட்டு ஏஏஆர் அதாவது அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணிடணும். அதாவது ப்ளஸ்ஸு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் மைனஸு, இது மைனஸ்னால் நெகட்டிவ்லேயே இருக்கும், லைபிலிட்டி சைடில் தான் இருக்கும், அசட் சைட்லாம் போகுது, லைபிலிட்டி சைடில் நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதமான அவசியம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் கொண்டுட்டு வந்துட்டேன். பட் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ் ஷீட் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்தது ஜஸ்ட் அசெட்டு, ஜஸ்ட் லைபிலிட்டி, ரிசர்வ்லாம் கொண்டுட்டு வரல. ஸோ கொண்டுட்டு வராத சமயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வை நம்ம மிஸ் பண்ணுறோன்னா அதை நம்ம ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு காட்டணும். ஓகேவா, என்ன என்ட்ரி, அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ் என்ட்ரி, சாரி அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே -300 + 300 இருக்குண்ணா. அவ்வளோதான், இப்போ புரிஞ்சிருச்சா. இன்கேஸ் மெர்ஜராக இருக்குதுன்னா எப்படி என்ட்ரி போடுவோம், இன்கேஸ் அமால்கமேஷனாக இருக்குதுன்னா எப்படி என்ட்ரி போடுவோம் நான் காமிச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தாச்சு, பேலன்ஸ் ஷீட் பார்த்தாச்சு. நான் என்ன சொன்னேன், மேபி கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் கேட்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரினா, ஜேர்னல் என்ட்ரி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் அதை பேசிக்கிறேன், ஸோ தட் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மெர்ஜரு பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு 2 அமால்கமேஷன் பார்த்தோம். அங்கேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் புக்கு, அதாவது மெர்ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் என்ன என்ட்ரி போடுவோம், ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் என்ன என்ட்ரி போடுவோம், பர்ச்சேஸில் ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் என்ன என்ட்ரி போடுவோம், ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் என்ன என்ட்ரி போடுவோம்னு பார்த்துட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்து தான் அப்படியே ஒரு ஜேர்னல் என்ட்ரி நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அதை பார்த்துட்டு ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் உங்களுக்கு காட்டிட்டுனா முடிஞ்சுக்கன்னா அமால்கமேஷன் சாப்டர் முடிஞ்சு. ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்குது, ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர், அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ், எப்படி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணணும், இங்கே எப்படி பேலன்ஸ் ஷீட் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ மெர்ஜருக்கு இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும்னு பார்க்குறோம். A+B மெர்ஜர் பார்த்தாச்சு, பர்ச்சேஸ் பார்த்தாச்சு. இப்போ நான் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போடுறேன். இங்கே பாருங்க கண்ணா, எடுத்தோடனே என்ன தெரியுமா பண்ணிடணும், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
டிரான்ஸ்ஃபரி கம்பெனி, அதாவது யார் வந்து வாங்குறாங்களோ அவங்க தான் டிரான்ஸ்ஃபரி, எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறது, ஜியோ வந்து பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னா இப்போ ஜியோ புக்கில் எப்படி வந்து என்ட்ரி போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வாங்கிட்டாங்க கரெக்டாக. பிஸ்னஸ் வாங்கும்போது என்ன வரும், வாங்குறதோட அசெட் வரும். ஸோ ஒரு அசெட்டை டெபிட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த அசெட்டுக்கு நம்ம பே பண்ணணும், பேயபிள், அதை கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அசெட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெபிட் பண்ணுறோம் கண்ணா. ஓகேவா, எவ்வளோ தரம் இப்போ நம்ம வந்து மெர்ஜரில் ஒரு 600ன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500ன்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் அசெட்டும் லைபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 600க்கும் 1500க்கும் நம்ம பண்ணணும். மெர்ஜருக்கு நான் சைமல்டேனியஸாக ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, மெர்ஜருக்கு எப்படி வந்து ஜெர்னல் என்ட்ரி வரும், பர்ச்சேஸ் அமல்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு எப்படி ஜெர்னல் என்ட்ரி வரும்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ரிசீவபிளையும் ஒரு பேயபிளையும் காட்டணும். எடுத்தோடனே எல்லா அசெட்டையும் கொண்டுட்டு வந்துடாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லா அசெட்டு லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு சொல்லிட்டு எல்லா அசெட்டையும் எடுத்தோன்னு கொண்டுட்டு வந்துடாதீங்க. அதை நம்ம பொறுமையாக கொண்டுட்டு வரோம். எடுத்தோன்னு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவபிளை குறிக்கிற மாதிரி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். அதுதான் என்ன அக்கௌண்ட்னா பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதுக்கு கொஞ்சம் ரிசீவபிள் இருக்குது, ப்ளஸ் அந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் காசு கொடுக்கணும், அது பேயபிள். அந்த பேயபிள் யாருக்குன்னா பி கம்பெனி. அதாவது பி கம்பெனி அப்படின்றது இதுக்கப்புறம் இல்லை, ஏன்னா அது மூடிட்டாங்க கரெக்டாக. ஸோ அதனால லிக்விடேட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா, லிக்விடேட்டர்னா அது ஒரு தனி கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி இழுத்து மூடிட்டு யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது லிக்விடேட்டரோட பொறுப்பு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். லிக்விடேட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா விற்கிற கம்பெனி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ வந்து பிஎஸ்என்எல் வாங்குதுன்னா பிஎஸ்என்எல் அதுக்கப்புறம் இருக்காது. ஓகேவா, ஸோ பிஎஸ்என்எல் லிக்விடேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு லிக்விடேட்டர் தான் என்ன பண்ணும், இருக்கிற அசெட்டெல்லாம் விற்று காசு வாங்கும். ஸோ காசு கொடுக்க வேண்டியது யாருக்கு, பிக்கு இல்லை, பிஎஸ்என்எல்க்கு இல்லை, லிக்விடேட்டர் ஆஃப் பி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டராக நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டெபிட், லிக்விடேட்டர் கிரெடிட், எவ்வளோ தரம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரிசீவபிளை வந்து அசெட்டாக வாங்குறேன், நெட் அசெட்டாக வாங்குறேன். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவபிளை கிரெடிட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் அசெட் வருதோ அது எல்லாத்தையும் நான் கொண்டுட்டு வரேன். இங்கே பாருங்கள், மெர்ஜரில் இதுதான் முக்கியம். மெர்ஜரில் எல்லா அசெட்டு, எல்லா லைபிலிட்டி, எல்லா ரிசர்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூலாம் கொண்டுட்டு வந்துடுறேன். ஓகேவா, லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள், கேஷ், எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடுறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ தான் பாருங்கள் இதை மட்டும் ஜென்ரல் ரிசர்வ் வந்து நீங்கள் பேலன்ஸ் ஈவராக வச்சுக்கணும். தட் மீன்ஸ் என்னன்னா ஜென்ரல் ரிசர்வில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பர்ச்சேஸில் வரப்போகிற ப்ராஃபிட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம். ஓகேவா, இங்கே என்ன பார்த்துருக்கோம், 500 வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் மாதிரி எடுக்கிறோம். ஓகேவா, 500 வந்து நெட் அசெட் வாங்குறேன். தட் மீன்ஸ் அசெட் மைனஸ் லைபிலிட்டி எல்லாம் சேர்த்து சரி எல்லாமே நெட்டாக பண்ணேன்னா நான் எனக்கு வரப்போகிற அசெட்டு 500 தான். பட் என்னன்னா நான் பே பண்ணுறது 600, அடிஷ்னலாக ₹1 பே பண்ணுறேன், சரி ₹100 பே பண்ணுறேன். அது குட்வில்லாகவும் காட்டக்கூடாது, கேபிட்டல் ரிசர்வாகவும் எதுவுமே காட்டக்கூடாது. என்னவா காட்டணும், ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டணும். ஓகேவா, ஸோ அதுதான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஜென்ரல் ரிசர்வ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஒரு ₹100 இருக்குது. அந்த லாஸை நான் டெபிட் சைடில் குட்வில்னு காட்ட மாட்டேன். அதை நான் எங்கே குட்வில்னு காட்டுவேன்னா இன் கேஸ் ஆஃப் அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். இதுவே அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜரில் நான் காட்ட மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ₹100 ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெட் பேலன்ஸை நான் ₹200 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ரிசர்வில் காட்டுவோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜருக்கு நான் போடுற ஜெர்னல் என்ட்ரி. ஓகேவா, அதாவது பிஸ்னஸ் பர்ச்சேஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிடுறேன், ஆல்ரெடி டெபிட் பண்ணது கிரெடிட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு வருது. ஓகேவா, பிஸ்னஸ் அதாவது ரிசீவபிள் நான் வந்து வாங்கிட்டேன், என்னவா வாங்கிட்டேன், இருக்கிற எல்லா அசெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைபிலிட்டியாகவும் நான் வாங்கிட்டேன். அதுதான் எல்லா அசெட்டையும் நான் டெபிட் பண்ணுறேன், எல்லா லைபிலிட்டியும் கிரெடிட் பண்ணுறேன். எந்த வேல்யூவில் டெபிட் பண்ணுறேன், புக் வேல்யூவில். எந்த வேல்யூவில் கிரெடிட் பண்ணுறேன், புக் வேல்யூவில். ஸோ நெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின நெட் அசெட்டுக்கும் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் இதுவே பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அசெட்டையும் நீ எடுத்துன்னு வரக்கூடாது, அசெட்டு டேக்கன் ஓவர் மட்டும் எடுத்துன்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லைபிலிட்டியை வந்து எடுத்துன்னு வந்தேன், என்ன வேல்யூக்கு நம்ம அக்ரி பண்ணுறோமோ அந்த வேல்யூவில் எடுத்துன்னு வரணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹500 தான் நான் எடுத்துன்னு வந்தேன். பட் இங்கே ₹1000. ஏன்னா நான் அடிஷ்னலாக ₹500 வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணிட்டு தான் நான் எடுத்துன்னு வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சரி பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹500 நான் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த வேல்யூ கொடுக்குறேன் லேண்ட் அண்ட் பில்டிங். இதே பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துனே வரல. ஸோ 0 வேல்யூக்கு தான் நான் எடுத்துன்னு வரேன். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ₹100. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன வேல்யூக்கு நான் எடுத்துன்னு வரணும், அதாவது அசெட் டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அசெட் அட் புக் வேல்யூ. மெர்ஜரில் ஆல் அசெட் ஆல் லைபிலிட்டி அட் புக் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அசெட் ஆல் லைபிலிட்டி டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ. ஸோ இது நான் அக்ரியே பண்ணல 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100, இது
இது வந்து பார்த்தீங்கன்னா 500, இது 250. எக்ஸ்பென்ஸ் இங்கே எடுத்துன்னு வரக்கூடாதுண்ணா, ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் எடுத்துன்னு வரக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேபிள், லைபிலிட்டிலாம் கொண்டுட்டு வந்துட்டு நான் பிஸ்னஸ் பர்ச்சேஸை நான் கிரெடிட் பண்ணிடுறேன் இங்கே 1500 ரூபா. ஸோ இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் எங்கே என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் ஃபிகராக எய்தர் குட்வில்ல காட்டலாம், ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சுன்னா குட்வில்ல காட்டலாம், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ்ல காட்டலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவபிளும் ஒரு பேயபிளையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணி வச்சுக்கிறேன், கிரெடிட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரிசீவபிளை ரிவர்ஸ் பண்ணிட்டு என்னவா நான் வாங்குறனோ அசட்டு லைபிலிட்டி எல்லாத்தையும் கொண்டுட்டு வரேன். மெர்ஜரில் எல்லா அசட்டு எல்லா லைபிலிட்டி அட் புக் வேல்யூ, பர்ச்சேஸில் அசட் டேக்கன் ஓவர், லைபிலிட்டி டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ, ஓகேவா? அவ்வளோதான் கண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ரிசீவபிளாக நாக் ஆஃப் பண்ணிட்டேன், ஓகேவா? ரிசீவபிளும் பேயபிளையும் ஓப்பன் பண்ணி நான் ரிசீவபிளாக நாக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பேயபிளை நாக் ஆஃப் பண்ணணும். பேயபிள் எப்படி நாக் ஆஃப் பண்ணணும்? இன் கேஸ் ஆஃப் மெர்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ 600 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் கண்ணா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் போட மாட்டேன், ஓகேவா? இதே இங்கே நான் என்னவா போடுவேன், லிக்விடேட்டர் ஆஃப் பிக்கு நான் என்ன கொடுத்தேன்னா இந்த எக்ஸாம்பிளில் அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் கொடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிபென்ச்சரும் கொடுத்தேன். பட் மெர்ஜரில் நம்ம என்ன பார்த்தோம், ஒன்லி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் இஷ்யூ பண்ணணும், அதாவது ஷேர் கேபிட்டல் தான் இஷ்யூ பண்ணணும், எய்தர் ஈக்விட்டி இல்லைனா ப்ரிஃபரன்ஸு. பட் இன்கேஸ் ஆஃப் பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலாகவும் இஷ்யூ பண்ணலாம், டிபென்ச்சராகவும் இஷ்யூ பண்ணலாம், காசும் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ நான் இங்கே பார்த்த எக்ஸாம்பிள் என்னதுன்னா 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 500 rupees டிபென்ச்சர், 1500 கொடுத்துருக்கேன், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 1000 rupees டிபென்ச்சர்னு கொடுத்துட்டேன், ஓகேவா? 1000 rupees ஷேர் கேபிட்டல், 1000 rupees டிபென்ச்சர்னு கொடுத்துட்டேன், ஓகே? பட் இங்கே நான் என்னது 1500 சொல்லிட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எடுத்துக்கிறதுனால ஒரு டிபென்ச்சரை நான் வந்து 1500 வச்சிருக்கேன், ஓகேவா? டிபென்ச்சர் ப்ளஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1500 இருக்கணும். அதுக்கப்புறம் கண்ணா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஆஃப் அமல்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் நான் என்ன பண்ணணும், ஈவந்தோ நான் செகண்ட் ஜெர்னல் என்ட்ரியில் எந்த ரிசர்வையும் கொண்டுட்டு வராட்டினாலும் இன்கேஸ் அவனோட புக்கில் ஒரு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இருக்கும் பட்சத்தில் நானும் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வை கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் கரஸ்பாண்டிங் டெபிட் என்ன பண்ணுறோம், அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ்னு டெபிட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்வ்லாம் கொண்டுட்டு வந்துட்டேன், ஓகேவா? இங்கே நான் ரிசர்வ் கொண்டுட்டு வந்துட்டேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசர்வை கொண்டுட்டு வரல. ஸோ கொண்டுட்டு வராத சமயத்தில் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு கிரியேட் பண்ணணும். பட் இங்கே அப்படி போட்டு கிரியேட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிஷியஸ் எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இங்கே நான் எக்ஸ்பென்ஸ் கொண்டுட்டு வந்தேன்னா அதை நான் வந்து ஜென்ரல் ரிசர்வோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பென்ஸை கொண்டுட்டே வரல, ஸோ எந்த ட்ரீட்மெண்ட் வேணாம். அதுக்கப்புறம் கண்ணா இன்கேஸ் ஆஃப் என்னது லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸை நான் பியர் பண்ணும் பட்சத்தில் கேஷ் வெளியே போகும், அதை நான் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவேன், ஜென்ரல் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதுவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் குட்வில்ல அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் ட்ரேட் ரிசீவபிள் ட்ரேட் பேபிள் இருந்ததுன்னா பேபிளை வந்து டெபிட் பண்ணிட்டு ரிசீவபிளை கிரெடிட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் நாக் ஆஃப் பண்ணுறோம், அதே என்ட்ரி தான் இங்கேயும். அதுக்கப்புறம் இன்கேஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு நம்ம பார்த்தோம், கரெக்டாக? நான் வந்து அதாவது ஜியோ வந்து பிஎஸ்என்எல்க்கு ஏதாச்சும் ஒரு கூட்ஸ் விற்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்ஸை ப்ராஃபிட்டில் விற்கிறான், ஆனால் பிஎஸ்என்எல் மறுபடியும் அந்த கூட்ஸை வெளியில் விற்கலாம். ஜியோ வித்த கூட்ஸு ப்ராஃபிட்டெல்லாம் வந்து ஏற்றி மறுபடியும் பேலன்ஸ் ஷீட்டில் நிற்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை இறக்குறோம். ஸோ நான் வந்து இறக்கும் போது இன்வென்ட்ரி குறையும், இன்வென்ட்ரியோட வேல்யூ குறையும், இன்வென்ட்ரியில் லோடான ப்ராஃபிட் குறையும். அதை நான் டெபிட் எங்கே பண்ணுவேன்னா ஜென்ரல் ரிசர்வ்னு பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்வில்னு பண்ணுவேன் கண்ணா, ஓகேவா? குட்வில்னு பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போடணும். இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி, ஓகேவா? இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி அதாவது ஜியோ ட்ரான்ஸ்ஃபரி தான் மெயின். ஏன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபரிக்கு தான் அந்த அமால்கமேஷன் எய்தர் மர்ஜராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸாக இருக்கலாம். இது நான் வந்து வித்துட்டு கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வித்துட்டு கிளம்புறேன்னா எனக்கு டிஃப்ரென்சியேஷனே இல்லை. நான் வந்து மெர்ஜரில் விற்கிறேன்னா இல்லைனா பர்ச்சேஸ் விற்கிறேன்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த மெர்ஜரும் பர்ச்சேஸும் யார் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும், யார் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அக்கௌண்டிங் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி ஜியோ தான். இப்போ பிஎஸ்என்எல் வித்துட்டு வெளியே போகிறான்னா முடிஞ்சு, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதாவது மெர்ஜரோ பர்ச்சேஸ்லையும் ஒரே விதமான ஜெர்னல் என்ட்ரி மட்டும் தான் வரும் கண்ணா. என்ன தெரியுமா வரும், அவனோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்டை எல்லாத்தையும் வந்து ஒரு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுன்னு நான் வந்து மாற்றணும், ஓகேவா? அதாவது என்னென்னலாம் அசட் இருக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரா அதாவது பிஎஸ்என்எல், ஓகேவா? அவன் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற எல்லா அசட்டையும் அதாவது அசட்டு டேக்கன் ஓவர், ஓகேவா? என்னென்ன அசட்டெல்லாம் வந்து
ஜியோ எடுத்துக்கிச்சோ அந்த அசட்டை எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் புக்கில் அசட் இல்லை எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இருக்கிற எல்லா பேலன்ஸையும் க்ளோஸ் பண்ணுறோங்கண்ணா. ஏன்னா பிஸ்னஸ் இழுத்துட்டு மூடுறான், என்னென்னலாம் லெஜர் அக்கௌண்ட் என்னென்னலாம் அக்கௌண்ட் பேலன்ஸ் கட்டுறது அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். அசட் அப்படின்றது டெபிட் பேலன்ஸ். ஸோ டெபிட் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் பண்ணுறோம். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி என்ன வேல்யூவில் க்ளோஸ் பண்ணுறோம், புக் வேல்யூ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூலாம் தேவையில்லை. நீ வந்து மர்ஜரில் வந்து விற்றாலும் சரி, இல்லை பர்ச்சேஸ் விற்றாலும் சரி, உன்னோட லெஜர் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை அப்படியே நீ க்ளோஸ் பண்ணுற. ஓகேவா? நான் வந்து அசட்டெல்லாம் டெபிட் பண்ணிவிட்டு கிரெடிட் பண்ணிவிட்டு அதை நான் ரியலைசேஷன் அக்கௌண்ட்னு வச்சிருக்கேன். ரியலைசேஷன் இதுதான் ரொம்ப மெயின் கண்ணா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல மாற்றிடுவான். ஓகேவா? அதாவது அசட்டு டேக்கன் ஓவர், அசட்டு டேக்கன் ஓவருக்கு இந்த என்ட்ரி. ஓகேவா? அதுக்கப்புறம் லைபிலிட்டி டேக்கன் ஓவருக்கு இந்த என்ட்ரி. லைபிலிட்டி அப்படின்றது கிரெடிட் பேலன்ஸு, அதை க்ளோஸ் பண்ணணும்னா நான் டெபிட் பண்ணணும். ஸோ லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவருக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னென்னலாம் லைபிலிட்டி இருக்கோ இங்கே பாருங்கண்ணா, இதுதான் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் மாற்றுறேன் எக்ஸப்ட் கேஷ் அண்ட் எக்ஸ்பென்ஸு. இங்கே பாருங்கள், நான் லேண்ட் அண்ட் பில்டிங்கை இது பண்ணுறேன், பிளான்ட் அண்ட் மிஷினரியே பண்ணுறேன், ஸ்டாக்கை பண்ணுறேன், ட்ரேட் ரிசீவபிள் பண்ணுறேன். ஆனால் கேஷை பண்ணக்கூடாது, எக்ஸ்பென்ஸை பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை நான் ஏன்னு சொல்கிறேன். கேஷையும் எக்ஸ்பென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க. கிளாஸையும் வேறு, அதாவது கேஷையும் எக்ஸ்பென்ஸையும் தவிர என்ன அசெட் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை ரியலைசேஷனுக்கு கொண்டுட்டு போயிடுங்க. அதே மாதிரி ரிசர்வை தவிர வேறு இருக்கிற லைபிலிட்டி எல்லாத்தையும் ரியலைசேஷனுக்கு கொண்டுட்டு போயிடுங்க. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது, 500, 200, 100, அதுக்கப்புறம் 500. ஸோ 1300. இங்கே எவ்வளோ தூரம் கொண்டுட்டு போகிறோம், 300 + 200, ஸோ 500. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் அசட் அவன் வந்து டேக் ஓவர் பண்ணல, அதை நான் வந்து வெளியே விற்கிறேன்னா அதை வந்து பார்த்தோன்னா இங்கே காட்டணுக்கண்ணா. நான் வந்து இங்கே அசட்டு சோல்டு விச் ஆர் நாட் டேக்கன் ஓவர். அதாவது நான் வந்து பிஎஸ்என்எல் நிறைய அசெட் இருக்குது. இன்கேஸ் ஜியோ கம்பெனி வாங்கலைன்னா அந்த அசெட்டை வச்சு நான் என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸோ அதை நான் வெளியே விற்றுருவேன். வெளியே விற்றுட்டு காசு வரும் பட்சத்தில் நான் இந்த ஜெனரல் என்ட்ரி போடுவேன், பேங்க் அக்கௌண்ட் டு ரியலைசேஷன். அப்படி இல்லை, அவன் வேறு ஏதாச்சும் லைபிலிட்டி இருக்குது ஆனால் அவன் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைபிலிட்டியை நான் தான் செட்டில் பண்ணுவேன். ஸோ செட்டில் பண்ணும்போது கேஷ் வெளியே போகும், அப்படி இல்லைன்னா பேங்க்லேருந்து வெளியே போகும். ஸோ 2 பேங்க்கு அதை நான் ரியலைசேஷனை காட்டுவேன். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன அசட்லாம் டேக் ஓவர் பண்ணாங்களோ அதை நான் வந்து கிரெடிட் பண்ணிவிட்டு ரியலைசேஷனை டெபிட் பண்ணுறேன். என்னென்ன லைபிலிட்டிலாம் டேக் ஓவர் ஆச்சோ, அந்த அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியலைசேஷனுக்கு மாற்றும் போது எக்ஸப்ட் கேஷு, எக்ஸப்ட் எக்ஸ்பென்ஸு, அதை தவிர்த்து நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி லைபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டேக்கன் ஓவர்லாம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லைபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸு அதை நான் வந்து டேக் ஓவர் பண்ணி மாற்றும் போது டெபிட் பண்ணிவிடுவேன். பேலன்ஸ் அது டெபிட் பண்ணுறோம், கிரெடிட்டில் என்ன பண்ணுவேன், ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுவேன். அங்கே வந்து நான் டெபிட் பண்ணும் பட்சத்தில் ரிசர்வெல்லாம் டெபிட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அவுட் சைட் லைபிலிட்டி மட்டும் தான் நான் டெபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அசெட் வந்து அவன் எடுத்துக்கல, ஏதாச்சும் ஒரு லைபிலிட்டி எடுத்துக்கல, அதை நான் செட்டில் பண்ணுறேன் இல்லை நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பேங்க் டு ரியலைசேஷன், அப்படி இல்லை ரியலைசேஷன் டு பேங்க்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதுதான். ஓகேவா? இதெல்லாம் பண்ணிவிட்டு மீதி கேஷ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ, அதாவது கேஷ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் நான் ஏதாச்சும் ஒரு அசட்டு நாட் டேக்கன் ஓவர் நான் என்ன பண்ணுறேன், ஒரே நிமிஷம், அசட்டு நாட் டேக்கன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் வருது. ஓகேவா? 500 ரூபாய் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது, அசட்டு நாட் டேக்கன் ஓவர் ஒரு 100 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறேன், லைபிலிட்டி பே பண்ணுறேன், அது வந்து ஒரு 50 ரூபா பே பண்ணுறேன். 500 + 100 - 50, ஸோ 550 ரூபா இருக்குமா. அந்த 550 ரூபாவையும் நான் என்ன பண்ணுவேன், ரியலைசேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இன்கேஸ் அந்த கேஷை ஜியோ கம்பெனி எடுத்துன்னு போகிறானா, அதாவது என்னதுன்னா இஃப் டேக்கன் ஓவர் பை ட்ரான்ஸ்ஃபரிங். அப்படி இல்லை சார், அவன் என்ன சொல்லிட்டான், நான் எல்லா அசட்டையும் வாங்கிக்கிறேன் ஆனால் நான் காசை வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஜெனரல் என்ட்ரியும் வேணாம். ஏன்னா லாஸ்ட்டாக இருக்கிற காசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருவோம், ரியலைசேஷனுக்கு மாற்ற தேவை. ஓகேவா? தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு டேக்கன் ஓவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு, அங்கே வந்து கேஷ் இருக்கக்கூடாது, எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டியை டேக்கன் ஓவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி ரியலைசேஷனுக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டேக்கன் ஓவர், அசட்டோ லைபிலிட்டியோ நாட் டேக்கன் ஓவருக்கு நம்ம ரிலைஸ் பண்ணுறோம் இல்லை பே பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு என்ட்ரி. ஃபோர்த்து, இன்கேஸ் கேஷ் அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தோன்னா அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பேலன்ஸையும் நான் வந்து பார்த்தோன்னா ரியலைசேஷனுக்கு மாற்றிடுவேன். இல்லை சார், எனக்கு கேஷ் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுலாம் வந்து ஜியோ கம்பெனி வாங்கலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி வாங்காட்டினா எந்த ஜெனரல் என்ட்ரி போட தேவை. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அசட்டெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த அசட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வர வேண்டிய காசு, அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு நான் ஒரு ரிசீவபிள் போடுறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் என்ட்ரி ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், ரிசீவபிள் என்ட்ரி ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்.
அதாவது அவன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எனக்கு கொடுக்குறான் 600 ரூபாய். ஓகேவா, அது யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ஏ கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ ஏ எனக்கு டெட்டார் மாதிரி ஜியோ கம்பெனி. ஓகேவா, ஜியோ கம்பெனி நம்ம எக்ஸாம்பிள், அவன் எனக்கு டெட்டர்மெண்ட் நான் டெபிட் பண்ணிட்டு கிரெடிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஏ கிட்ட இருந்து எனக்கு கேஷாக வந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படி இல்லைன்னா டிபென்ச்சர் எதுவாக வருதோ அதுவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி பண்ணலாம். இங்கே இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெர்ஜர் எடுத்துருக்கேன். மெர்ஜரில் நான் என்ன பண்ணேன், 600 ரூபாயும் ஷேர் கேபிட்டலாக வாங்கிக்கிட்டேன். ஓகேவா, ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ லிமிடெட். ஓகேவா, ஏ லிமிடெட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு இதுதான் ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப முக்கியம். ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸை டேரெக்டாக ஜியோவை பே பண்ணுறேன்னா பிஎஸ்என்எல்ல என்ட்ரி தேவையில்லை. இல்லை சார், அது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டேன்னா பிஎஸ்என்எல் தான் பே பண்ணணும். ஸோ பிஎஸ்என்எல் பே பண்ணும்போது இந்த என்ட்ரி ரியலைசேஷன் டு பேங்க். இல்லை சார், ஜியோ என்ன சொல்கிறான், டே பிஎஸ்என்எல் நீ பார்த்துக்கோ, எக்ஸ்பென்ஸ்லாம் நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துட்டு நீ பே பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேளு, நான் கொடுத்துட்றேன். தட் மீன்ஸ் நீ பே பண்ணு, ஆனால் நான் பியர் பண்ணிக்கிறேன். நீ பே பண்ணும்போது டு பேங்க்கு, ஸோ பியர் பண்ணும்போது அவனுக்கு ரிசீவபிளாக காட்டணும். ஓகேவா, நான் என்ன ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமல்கமேஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணுறோம், அதுக்கு கேஷ் வெளியே போகும், அதை நான் கிரெடிட் பண்ணிடுறேன். வாங்கும்போது அதை நான் மறுபடியும் வாங்குறதுக்கு எனக்கு ரிசீவபிள் இருக்குது. ஸோ ஏ லிமிட்டடாக நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுக்கான அதுக்கப்புறம் எயித்து என்ன பண்ணணும்னா, என்னென்னலாம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, என்னென்னலாம் வந்து ரிசர்வ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு மாற்றணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியலைசேஷனில் ரிசர்வையும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தவிர்த்து மீதி இருக்கிற லைபிலிட்டியை மட்டும் தான் நான் ரியலைசேஷனில் கொண்டுட்டு போனேன். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னும் என்னென்னலாம் விட்டு போச்சு, கேபிட்டலும் விட்டு போச்சு, அதுக்கப்புறம் ரிசர்வும் விட்டு போச்சு. அந்த இதெல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டிய காசு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு. ஓகேவா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. நான் இங்கே என்ன சொன்னேன், அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா எக்ஸ்பென்ஸை ரியலைசேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. டேரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா, அவன் பியர் பண்ணிப்பான். ப்ளஸ் இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ரிசீவபிள் காட்டுதோ, இங்கே எவ்வளோ தூரம் காட்டுது, ஒரே நிமிஷம், சரி, எவ்வளோ தரம் பேபிள் கட்டுறீங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு, 1000 - 50 ஒரு 950, 950 - 450. ஸோ 950 - 450 எவ்வளோன்னா ஒரு 500 ரூபா கிட்ட. ஓகேவா, ஒரு 500 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பேபிள் கட்டுதா, அந்த பேபிளை வந்து பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணிவிடுவேன். ஸோ இவ்வளோ தான், பே பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபரார் புக்கில் எப்படி இருக்கணும், டேக்கன் ஓவர் அசெட்டை ரியலைசேஷனுக்கு மாட்டு, டேக்கன் ஓவர் லைபிலிட்டியை ரியலைசேஷனுக்கு மாற்று. ஆனால் இங்கே வந்து நான் மாற்றும் போது ரெண்டுத்தை மட்டும் கவனிச்சுக்கணும். என்னதுன்னா கேஷையும் எக்ஸ்பென்ஸையும் நான் வந்து மாற்றக்கூடாது, அதேமாதிரி ரிசர்வும் மாற்றக்கூடாது. ஓகேவா, இது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் நாட் டேக்கன் ஓவர், லைபிலிட்டி நாட் செட்டில்டு. ஓகேவா, நாட் டேக்கன் ஓவர் அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ரியலைஸ் பண்ணி செட்டில் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடும்போது ரியலைசேஷன் டு பேங்க், அப்படி இல்லைனா பேங்க் டு ரியலைசேஷனை போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நெட்டாக கேஷ் இருக்கும் அந்த கேஷ் நான் ரியலைசேஷனுக்கு மாற்றுவேன். இன்கேஸ் அவன் கேஷும் எடுத்துக்கிறான், ஜியோ கேஷும் எடுத்துக்கிறான், சரி ஜியோ கேஷ்லாம் எடுத்துக்கலாம், நான் எந்த ஜெனரல் என்ட்ரியும் போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னது, அதுக்கப்புறம் ஓகே இது நான் அசெட்டை மாற்றிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அசெட்டை நான் மாற்றுறதுக்கு காசு வாங்கணும். ஸோ காசு வாங்குறதுக்கு ஒரு என்ட்ரி போடணும், டெட்டார் அக்கௌண்ட். டெட்டார் இங்கே யார், ஏ அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஓகேவா, நான் டெட்டார் கிட்ட வந்து காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் மேபி கேஷாக வாங்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஷேராக வாங்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். ஓகேவா, ஸோ என்ன வாங்குறனோ அது வந்து டெபிட். ஓகேவா, என்ன உள்ளார வருது டெபிட், கேஷா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா அது டெபிட் டு வந்து ஏ லிமிடெட். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸை நான் பியர் பண்ணுறேன்னா ரியலைசேஷன் டு கேஷ், அவன் பியர் பண்ணுறான்னா அவன் என்ட்ரி பண்ணுவான், நான் என்ட்ரி பண்ண தேவையில்லை. நான் பே பண்ணுறேன், அவன் பியர் பண்ணுறான்னா ஏ லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்னென்னலாம் ரிசர்வ் இருக்கோ அதை நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு மாற்றுறேன். ரியலைசேஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா பேலன்ஸ் அதையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு மாத்துறேன். எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அதையும் நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு மாத்துறேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் மாத்திட்டு எவ்வளோ தூரம் அவனுக்கு நெட்டாக பேயபிளோ அதை நான் பே பண்ணி முடிச்சிடறேன். என் பிஸ்னஸும் போச்சு, என் புக்கும் க்ளோஸ் ஆச்சு, சூப்பராக எல்லாமே நடந்து போச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் கண்ண ஜெனரல் என்ட்ரி. ஜெனரல் என்ட்ரி நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் புக்கில் பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபரி புக்கில் பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபரி புக்கில் 2 டைப்ஸ், மெர்ஜருக்கு ஒரு விதமான டிரான்சாக்ஷன், சரி ஒரு விதமான ஜெனரல் என்ட்ரிஸ் நடக்கும், பர்ச்சேஸ்க்கு ஒரு விதமான ஜெனரல் என்ட்ரி. மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபரிக்கு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர்னு போட்டுட்டு எவ்வளோ தரம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோ அதுக்கு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பர்ச்சேஸு ரிசீவபிள் சொல்கிறது தான் பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ரிசீவ் பண்ணும்போது டெபிட்டை நான் கிரெடிட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு என்னென்னலாம் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன், என்னென்னலாம் அசெட் வருதோ, என்னென்னலாம் லைபிலிட்டி வருதோ, ஆல் அசெட் ஆல் லைபிலிட்டி அட் புக் வேல்யூ. ஓகேவா, அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசெட் டேக்கன் ஓவர், லைபிலிட்டி டேக்கன் ஓவர் அட் அக்ரீட் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் நாக் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பேயபிள்னா அது லிக்விடேட்டருக்கு நான் மெர்ஜரில்
ஷேர் கேபிட்டலாக தான் பே பண்ணுவேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலாக பே பண்ணலாம், கேஷாக பே பண்ணலாம், டிபென்ச்சராக பே பண்ணலாம், எல்லாம் பே பண்ணலாம். இங்கே பாருங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 600 இங்கே 1500 இருக்குதுல்ல, அதில் வந்து அதை நான் எந்த வேல்யூ நான் எடுத்துன்னு வரணும்னா ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுற வேல்யூ மட்டும் தான். நான் டிபென்ச்சர் ஹோல்டருக்கு பே பண்ணுறேன்னா அதுக்கு இந்த என்ட்ரி வராது. லிக்விடேட்டர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படி இல்லைன்னா லிக்விடேட்டர் டு டிபென்ச்சர் இருக்கா, நான் அந்த மாதிரி போட மாட்டேன். இன்கேஸ் நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணாமல் வேறு யாருக்காச்சும் நான் டிபென்ச்சர் இல்லை லைபிலிட்டி பே பண்ணுறேன்னா டிபென்ச்சர் ஆர் ட்ரேட் பேபிள் ஆர் எனி அதர் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு வரும். நான் அதை எடுத்துன்னு போயிட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை காட்டக்கூடாதுண்ணா. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் அது இங்கே ஏதாச்சும் இங்கே வந்து குட்வில்லாக ஓப்பன் பண்ண மாட்டோம். இன்கேஸ் இந்த டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் ப்ராஃபிட் வருதுன்னா அது ஜென்ரல் ரிசர்வ்ல அடைச்சிரும் எங்கள் மரிச்சரில். இதே இங்கே ஏதாச்சும் ப்ராஃபிட் வருதுன்னா அதை நான் குட்வில்னு காட்டுவேன். சரி, லாஸ் வருதுன்னா குட்வில்னு காட்டுவேன், ப்ராஃபிட் வருதுன்னா கேபிட்டல் ரிசர்வ்னு காட்டுவேன். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸை நான் பியர் பண்ணுறேன்னா அதை நான் ஜென்ரல் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இங்கே குட்வில்லாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனாக எலிமினேட் பண்ணுவேன். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் டியூ டு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனை எலிமினேட் பண்ணுவேன். இங்கே எலிமினேட் பண்ணும்போது வந்து ஜென்ரல் ரிசர்வ் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து குட்வில்லை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போடுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை ஆல்ரெடி பார்த்தாச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கான்செப்ட் என்னன்னா இங்கே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சொல்கிறாங்களே, இது வந்து கொஸ்டினில் கொடுப்பாங்க. அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 600 ரூபாய் அப்படி இல்லை இந்த 1500 ரூபாய் இருக்குல்ல, இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு 3 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் மெத்தடுக்குண்ணா. லம்சம் மெத்தட்னா ஒன்றும் இல்லை. அதாவது பிஎஸ்என்எல் கம்பெனியில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னடா எனக்கு ஏன் பிரச்சனை இருந்தால் உனக்கு ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன், நீ ஏதாச்சும் பிரித்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா லம்சம். அதுதான் வந்து லம்சம் மெத்தடு. கொஸ்டினில் டேரெக்டாக 600 ரூபா 1500 சொல்லிட்டாங்கன்னா அதான் கண்ணா லம்சம் மெத்தடு. அப்படி இல்லாட்டினா நெட் பேமெண்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நான் எப்படிலாம் பேமெண்ட் பண்ணணும்னு பிரேக்கப் கொடுத்துருவேன். அதாவது பேமெண்ட்டு டிபென்ச்சர் ஹோல்டருக்கு பண்ணலாம், யாருக்குனாலும் பண்ணலாம், ஷேர் ஹோல்டருக்கு பண்ணலாம். ஆனால் நான் யாரோட பேமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும்னா ஷேர் ஹோல்டர் பேமெண்ட் மட்டும். தட் மீன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு இங்கே பாருங்கன்னா ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆனால் ஷேர் ஹோல்டருக்கு நான் வந்து ஷேர் கொடுக்கலாம், கேஷ் கொடுக்கலாம், டிபென்ச்சர் கொடுக்கலாம். இது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஹோல்டருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுக்குறேன், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுக்குறேன், கேஷ் கொடுக்குறேன், டிபென்ச்சர் கொடுக்குறேன். டிபென்ச்சர் ஹோல்டருக்கும் இதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுக்குறேன், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுக்குறேன், கேஷ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 100 100 100 100, இதுவும் ஒரு 100 100 100. இதில் வந்து 700 ரூபாய் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா 700 ரூபாய் எடுத்துக்கூட இருக்குன்னா இந்த 300 ரூபாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்குறோன்னா அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் பிசி. அதாவது ஷேர் ஹோல்டருக்கு என்னெல்லாம் கொடுக்குறோன்னா அதான் பிசி. ஓகேவா? இது வந்து நெட் பேமெண்ட் மெத்தடு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா. என்னதுன்னா இதுதான் நெட் அசெட் மெத்தட். அதாவது இப்போ எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு லைபிலிட்டிலாம் போக நெட்டாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இங்கே வருதோ அதை தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் நெட்டாக அசட்டு லைபிலிட்டிலாம் எடுத்துக்கிட்டு மீதி வருதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1750 வருது. ஸோ இந்த 1750 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் நெட் அசெட் மெத்தட். இந்த 1750 இஸ் நத்திங் பட் நெட் அசெட், அதாவது அசெட் மைனஸ் லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி கொடுப்பேன்னா இவனுக்கு எவ்வளோ தரம் கொடுக்கணும் 1750. அசியும் அவனோட கம்பெனியில் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கம்பெனியில் எவ்வளோ ஷேர் இருக்குன்னா ஒரு 10 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு எவ்வளோ தரம் கொடுக்கணும் 1750. எவ்வளோ தரம் ஷேர் ஹோல்டர் இருக்கிறாங்க 10 ஷேர் ஹோல்டரு. ஒருத்தவன் தலைக்கு எவ்வளோ கொடுக்கணும் 175. ஓகேவா? ஒருத்தவன் தலைக்கு 175 கொடுக்கணும். ஓகேவா? தட் மீன்ஸ் ஒருத்தவன் ஒரு ஷேர் ஹோல்டர் வச்சுருந்தானா அவனுக்கு 175 கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன் சம்டைம்ஸ், அதாவது ஜியோவில் இருக்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். ஜியோவில் எவ்வளோ பிஎஸ்என்எல்ல ஒரு ஷேர் ஹோல்டரோட மதிப்பு எவ்வளோ 175, அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ 175. ஸோ அந்த பிஸ்னஸ் வாங்குறேன்னா நான் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு 175 கொடுக்கணும். அந்த 175 வந்து பார்த்தோன்னா நான் எதர் கேஷாக கொடுத்துடலாம். அப்படி இல்லை நான் என்ன சொல்லுவேன் என்னோட ஷேரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? என்னோட ஷேரை வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஷேரோட மதிப்பு அசியும் 175 ஒரு நிமிஷம் தான். அசியும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். என்னன்னா அதெல்லாம் கொஸ்டினே சொல்கிறாங்க, பட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். இது ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பேப்பரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா
350 கண்ணா 350. தட் மீன்ஸ் அங்கே 10 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா இங்கே 5 ஷேர் வச்ச கணக்கு. தட் மீன்ஸ் நான் 10 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா அந்த 10 ஷேர் வாங்கி கீச்சு போட்டு 5 ஷேர் தான் கொடுப்பேன். பிகாஸ் 5 into 350 வந்து பார்த்தீங்கன்னா 1750 வந்துருச்சுக்கண்ணா. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இஷ்யூ பண்ணணும். என்னதுன்னா தட் மீன்ஸ் நெட் அசெட் மெத்தடில் எப்படி நான் வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் நெட் அசெட்னு கண்டுபிடி. நெட் அசெட் இஸ் நத்திங் பட் அசெட் மைனஸ் லைபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல 1750 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடி. இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் நத்திங் பட் நெட் அசெட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் கம்பெனி, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் BSNL 175. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடி. அது கொஸ்டின்லேயே சொல்கிறான்னு வச்சுக்கான். ஸோ எவ்வளோ தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா 1750 செட்டில் ஆகும்னா 2:1 ரேஷியோ. அதாவது நீ 2 வச்சிருந்தானா நான் 1 கொடுப்பேன். 2 ஷேர் வச்சிருந்தானா 1 ஷேர். நீ 2 ஷேர் உன்னோட ஒரு ஷேரோட மதிப்பு வந்து 175. ஸோ நீ 2 ஷேர் வச்சிருந்தாங்கன்னா 350. நான் அது ஒரு ஷேரை கொடுத்து நான் வந்து பார்த்தேன்னா செட்டில் பண்ணுறேன். தட் மீன்ஸ் 10 ஷேர் வச்சிருந்தாங்கன்னா நான் எவ்வளோ தரம் இஷ்யூ பண்ணணும்? 5 ஷேர் இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் நெட் அசெட் மெத்தட்னா. ஸோ 3 மெத்தடும் நம்ம பார்த்தாச்சு. லம்சம் மெத்தடு அவனே ஒரு ஃபிகர் சொல்கிறான். நெட் பேமெண்ட் மெத்தடு அவன் பிரேக்கப் கொடுப்பான். அந்த பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஆட் பண்ணினா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்துடும். பட் அந்த பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குற காசை மட்டும் தான் எடுத்து ஆட் பண்ணணும். டிபென்ச்சர் ஹோல்டர் இல்லை வேற ஏதாச்சும் கிரெடிட்டர் செட்டில் பண்ணுறேன் அந்த வேல்யூ எடுத்துக்கூடாது. நெட் அசெட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ தூரம் நெட் அசெட் டேக்கன் பண்ணுறோம் அதை நான் கொடுத்தேன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட் மெத்தட். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அவ்வளோதான் நான் அமல்கமேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமல்கமேஷன் என்னது, கன்சல்டேஷனுக்கும் அமல்கமேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஜர்னல் என்ட்ரி பண்ணணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படிலாம் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல சார், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.